ஸ்டார்ட் பண்ணி கிராஜுவலி வில் கோ டு த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் திஸ் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல். ஸோ காலையில் உங்களுக்கு மிஸ்டர் பால் வுட் ஹவ் சென்ட் அ ஃபைல். உங்களுக்கு எல்லாருக்கிட்டையும் ஒரு ஃபைல் அனுப்பிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஃபைல் கூட இல்லை, அது ஒரு ஜிப் ஃபைல் தான் இல்லைங்களா? ஒரு ஜிப் ஃபைல் இருக்கும். ஐ திங்க் இந்த ஃபைல் உங்களுக்கு வந்திருக்கும். எக்ஸல் எக்ஸசைஸ் ஜான்வரி 2026 இந்த ஃபைல் தான் உங்களுக்கு வந்திருக்கும். கரெக்டுங்களா? திஸ் இஸ் த ஃபைல் விச் யூ ஷுட் ஹவ் ரிசீவ்டு டுடே மார்னிங். இது ஒரு ஜிப் ஃபைல், கம்ப்ரஸ்டு ஜிப் ஃபைல். இது ஏன் ஜிப் ஃபைலாக கொடுத்துருக்கோம்னா அதில் நிறைய ஷீட்ஸ் இருக்கு, ஃபைல்ஸ் இருக்கு, ஃபோல்டர்ஸ் இருக்கு. சில பேர் கேட்டீங்க இல்லையா, ஷீட்ஸ்லாம் எப்படி கம்பைன் பண்ணலாம், ஃபோல்டர்ஸ்லாம் எப்படி கம்பைன் பண்ணலாம். சில ஃபைல்லாம் எக்ஸலாக இருக்கும், சில ஃபைல் சிஎஸ்வியாக இருக்கும். நீங்கள் எஸ்ஏபி, இஆர்பி, ஆரக்கல்லேருந்து டவுன்லோட் பண்ணதெல்லாம் சிஎஸ்வியாக இருக்கும், டெக்ஸ்ட் ஃபைலாக இருக்கும். ஸோ அதெல்லாத்தையும் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதனால தான் ஜிப் ஃபைலாக உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஆனால் அந்த ஜிப் ஃபைலை நேரடியாக ஓப்பன் பண்ணக்கூடாது இல்லையா? ஏன்னா ஓப்பன் பண்ணீங்கன்னா அது ஜிப் ஃபைல். ஆனால் ஒரு எக்ஸல் பவர் பாயிண்ட் விண்டோஸில் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, அந்த டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். பட் ஓப்பன் பண்ணாதீங்க. நீங்கள் என்ன பண்ணணும், ஆக்சுவலாக அந்த மெயிலே நான் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன், அவர் அமிச்சாரான்னு தெரியல. ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தனி ஃபைலாக வச்சுக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தனி ஃபைலாக வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தனி ஃபைலாக வச்சுக்கோங்க. டோன்ட் ஓப்பன் தட் ஃபைல். அந்த ஃபைலை நேரடியாக ஓப்பன் பண்ணக்கூடாது. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அன்சிப் பண்ணி தனி ஃபைலாக வச்சுக்கோங்க. அவர் அனுப்பிச்சிருக்காரு, பால் அனுப்பிச்சது தான். இன்னைக்கு காலைல மெயில் அனுப்பிச்சிருப்பாரு. இப்பதான் அதை ஓபன் பண்ணீங்கன்னா, டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா நிறைய ஃபைல்ஸ் இந்த மாதிரி வரும். வெளியில வாங்க மேடம். அந்த ஃபைல்ல அப்படியே ரைட் கிளிக் பண்ணுங்க. ஃபோல்டர்ல எக்ஸ்ட்ராக்ட்னு இருக்கும். ஒரு ஜிப் ஃபைலை அன்சிப் பண்றது. அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணிட்டீங்களா, ஏதோ ஒரு விண்டோ, ஏதோ ஒரு சி டிரைவ்லயோ டி டிரைவ்லயோ மை டாக்குமெண்ட் டெஸ்க்டாப்ல வச்சுக்கோங்க. அந்த ஃபைலை அப்படியே ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட்னு கேட்கும். இல்ல டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா கூட எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஆல். எங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு கேட்குது, ஏதோ ஒரு இடத்துக்கு கொடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுங்க. சி டிரைவ், டி டிரைவ், ஏதாவது ஒரு இடத்துல எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தனியா ஒரு போல்டர் போட்டீங்கன்னா தனி போல்டர் உங்க ஃபைலும் சேர்ந்து தனியா ஒரு போல்டர் போட்டீங்கன்னா பிரச்சனை இருக்காது. அது தனி பண்ணியாச்சா? நார்மல் எக்ஸ்ட்ராக்டிங் தான் அது.
அது ஒரு zip file வந்தீங்கன்னா அதை எப்படி ஓபன் பண்றது அவ்வளவுதான். ஓகே, டன் படியாச்சா சார்? எஸ். நவ் இப்போ அதுல இது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தனியா வச்சுக்கிட்டீங்க. அதுல முதல் ஃபைல் ஒன்று இருக்கு பாருங்க, 01 pivot. அதுல ஃபர்ஸ்ட் ஃபைல் ஒன்று இருக்கும், 01 pivot அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கு பாருங்க. அந்த ஃபைலை ஓபன் பண்ணிக்கோங்க. 01 pivot. ப்ளீஸ் ஓபன் தட் ஃபைல். உங்களுக்கு தெரியும் எப்படி ஓபன் பண்ணணும். ஒரு டபுள் கிளிக் அடிச்சிங்கனாலே அந்த ஃபைல் ஓபன் ஆயிடும். ஜஸ்ட் டபுள் கிளிக் ஆன் தட் ஃபைல், தட் ஃபைல் வில் கெட் ஓபன் ஹியர். அந்த ஃபைலை ஓபன் பண்ணிக்கோங்க. 01 pivot. இதுல ஒரு 5-6 ஷீட்ஸ் இருக்கு. இந்த 5-6 ஷீட்ஸை தான் நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ண போறோம். நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு செகண்ட் பிரேக் உள்ள நம்ம இந்த 5-6 ஃபைலையும் முடிச்சிடணும். பார்க்கறதுக்கு 5-6 தான் இருக்கும், பட் நிறைய வேலை செய்ய போறோம். we are going to work more on this. ஓகே, ஸோ நாம ஒரு இன்ட்ரோடக்ஷன்ல இருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஐ வில் ஸ்டார்ட் வித் த இன்ட்ரோடக்ஷன். எல்லாருமே இந்த ஃபைலை ஓபன் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். எஸ் சார், ஏதாவது பிரச்சனை இருக்கா? வேற ஏதாவது ஒரு இடத்துல சேவ் பண்ணிக்கோங்க. வரணுமாங்க? ஒரு எக்ஸல் ஓபன் பண்ணுங்க. டீ பிரேக் அப்புறம் டச் பண்ணி பாருங்க. எக்ஸல் போடுங்க, பரவாயில்ல. எக்ஸல்லே போடுங்க. அது வரைக்கும் ஆர்டர்ஸ் ரைட். ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். லெட் us start with the introduction. What are all the elements, what are all the components, and what are all the options available in Excel? அதை பார்த்துட்டு we'll go to the next level. ஸோ இப்போ டாப்ல பார்த்தீங்கன்னா you can see on the top where we can see your file name and your software name available. மேலே உங்க ஃபைல் நேம் அண்ட் உங்க சாஃப்ட்வேர் நேம் இருக்கும். இதுக்கு பேரு this area. ஃபைல் நேம் அண்ட் சாஃப்ட்வேர் நேம் இருக்கிற இந்த ஏரியாவுக்கு பேர் தான் நாம என்னன்னு சொல்லுவோம். we call this as டைட்டில் பார். இதுக்கு பேர் தான் டைட்டில் பார். அந்த டைட்டில் பாருடைய லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வந்தீங்கன்னா when you come to the left hand side of the title bar ஒரு 3-4 பட்டன் இருக்கு பாருங்க. ஆட்டோ சேவ், அண்டு, ரீடு அப்படின்னு ஒரு 3-4 பட்டன் இருக்கும். இந்த ஏரியாவுக்கு பேரு this area we call this as, இதுக்கு பேர் தான் நாம என்னன்னு சொல்லுவோம், குவாட்னு சொல்லுவோம். QAT குவாட். குவாட்னா என்ன அர்த்தம்? குயிக்
ஆக்சஸ் டூல் பார். குயிக்கா ஆக்சஸ் பண்றதுக்கான டூல் பார். அதாவது எக்ஸல்ல பாத்தீங்கன்னா மோர் தென் 12,000 ஃபீச்சர்ஸ் இருக்கு. 12,000 ஃபீச்சர்ஸ்க்கு மேல இருக்கு எக்ஸல். ஒரு காலத்துல நானே ஞாபகம் வச்சுட்டு இருந்தேன் 2003னா இவ்வளவு ஃபீச்சர், 2007னா இவ்வளவு ஃபீச்சர், 10னா இவ்வளவு ஃபீச்சர்னு. பட் இப்ப நாங்க கவுண்ட் பண்றதே ஸ்டாப் பண்ணியாச்சு. ஏன்னா வாரம் ஒரு ஃபீச்சர் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க, மாசம் ஒரு ஃபீச்சர் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அதனால வி ஃபர்காட் இட், அது மறந்து போயிட்டோம். ஸோ 12,000க்கு மேல அப்படின்னு சொல்லிடுறோம். 12,000 மேல ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஸோ 12,000 ஃபீச்சரையும் நம்ம இந்த ஸ்கிரீனுக்குள்ள பார்க்க முடியுமா? இம்பாசிபிள். கரெக்டா? ஒரு ஸ்கிரீனுக்குள்ள 12,000 ஃபீச்சர்ஸையும் கொண்டு வர முடியாது. சில ஃபீச்சர்ஸ்லாம் ஹைட் ஆயிருக்கும், சில முக்கியமான ஃபீச்சர்லாம் கூட ஹைட் ஆயிருக்கும். அதை ஆக்டிவேட் பண்றதுக்கு, அந்த ஃபீச்சரை ஆக்டிவேட் பண்றதுக்கு இந்த குவாட்டை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு உதாரணத்துக்கு, இங்க ஒரு டேபிள் இருக்கு. சேல்ஸ் ரீஜன், வெஹிக்கிள், பார்ட் நம்பர், இது ஒரு டேபிள். இந்த டேபிளை நான் யாருக்கோ மெயில் அனுப்பணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க, என்ன பண்ணுவீங்க? யாருக்காவது மெயில் அனுப்பணும்னா நார்மலா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒன்னு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவோம், இல்ல சில இதெல்லாம் என்ன பண்ணுவோம், சேவ் பண்ணி அட்டாச்மெண்டா அனுப்புவோம். வெரி குட். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவோம், இல்ல அட்டாச்மெண்டா பண்ணுவோம். அதுக்கு பதிலா அவுட்லுக்கே எக்ஸல்ல கொண்டு வரலாம். அவுட்லுக்கே ஒரே கிளிக்ல மெயில் போயிடும். அட்டாச்மெண்டால மெயில்ல மெசேஜ் பாடியா போயிடும் ஒரே கிளிக்ல. ஸோ இந்த மாதிரி சில ஃபீச்சர்லாம் ஹைட் ஆயிருக்கு. அந்த ஹிடன் ஃபீச்சரை ஆக்டிவேட் பண்றதுக்கு இந்த குவாட் நம்ம பார்த்துருவோம். இன்னைக்கு நாளைக்குள்ள நம்ம அதை கண்டிப்பா பார்த்தலாம். எப்படி ஹவு டு சென்ட் அ மெயில் ஃப்ரம் எக்ஸல், எக்ஸல் இருந்தே நேரா மெயில் எப்படி அனுப்புறது. ஸோ இதுக்கு பேர் தான் குவாட். பிலோ தி குவாட், இந்த குவாட்டுக்கு கீழே ஹோம், இன்சர்ட், பேஜ் லேஅவுட், ஃபார்முலா, டேட்டா, ரிவ்யூ, வியூன்னு இருக்கு பாருங்க. இந்த மொத்த ஏரியா, இந்த ஓவரால் ஏரியா இருக்கு இல்லைங்களா, இதுக்கு பேர் தான் இந்த ஹோம், இன்சர்ட், பேஜ் லேஅவுட். திஸ் ஓவரால் ஏரியா புட் டுகெதர் வி கால் இட் as ribbon. இதுக்கு பேர் தான் நாம ரிப்பன் சொல்லுவோம். அந்த ரிப்பன்ல ஃபர்ஸ்ட் ஐட்டம் ஒன்னு வந்திருக்கு பாருங்க, ஃபைல். முதல் ஐட்டமே ஃபைல்னு ஒன்னு இருக்கு. இந்த ஃபைல் இருக்கிற ஏரியா, இதுக்கு பேர் தான் ஆஃபீஸ் பட்டன். ஆஃபீஸ் பட்டன்னா என்ன அர்த்தம்? பேக் ஸ்டேஜ் ஆஃப் யுவர் ஆஃபீஸ். உங்க ஆஃபீஸோடைய பேக் ஸ்டேஜ். பேக் ஸ்டேஜ்ல கிரீன் சரியா தெரியலையோ? ஓகே. ஸோ பேக் ஸ்டேஜ் ஆஃப் யுவர் ஆஃபீஸ். ஆஃபீஸோடைய பேக் ஸ்டேஜ், பேக்ரவுண்ட்ல ஏதாவது சேஞ்சஸ் செட்டிங்ஸ் பண்ணணும்னா இந்த பேக் ஸ்டேஜை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பேரு பேக் ஸ்டேஜ். அடுத்தது, இது எல்லாத்தையும் மகடிச்சிக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும்னு தேவையில்லை. நான் கண்டிப்பா இந்த 2 நாள் அடிக்கடி ரிப்பீட் பண்ணுவேன். இதெல்லாம் என்ன பர்பஸ் ரிப்பீட் பண்ணுவேன், நம்ம தெரிஞ்சுக்கலாம். we can do that. So homeனு ஒன்று இருக்கு. there is a home available here. there is a insert, there is a page layout, there is a formula. இது எல்லாத்தையும் we call it as homeன்றது ஒரு tab, இன்சர்ட்ன்றது ஒரு tab, பேஜ் லேஅவுட்ன்றது ஒரு tab. இதுக்கு பேர் தான் tabனு சொல்லுவோம். இது ஏன் நான் உங்களுக்கு முதல் செஷன்ல இனிமே அட்வான்ஸ் எக்ஸல் ட்ரைனிங் இதை இங்க சொல்லிட்டு இருக்கீங்க? The reason is today and tomorrow I will say click on the ribbon, click on the tab. Tab click பண்ணுங்க, ribbon click பண்ணுங்கன்னு சொல்லும்போது எது ribbon, எது tab, எது குவாட்னு உங்களுக்கு தெரியணும். அதுவும் இல்லாம whatever I am explaining now, இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றது எல்லாமே not only for Excel, this is common for எல்லா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் டூல் தான். வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட், அவுட்லுக், ஆக்சஸ், ப்ராஜெக்ட், பவர் பிஐ, எந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாலும் இது எல்லாமே காமன் தான். ரைட்டா? ஸோ ஹோம், இன்சர்ட், பேஜ் லேஅவுட். அதுக்கப்புறம் யூ கேன் சி இங்க புதுசா ஒரு டேப் ஒன்று உருவாகும். a new tab will be created here. எங்க ஹெல்ப்புக்கு அப்புறம், இந்த ஹெல்ப்புக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு புதுசா ஒரு டேப் ஒன்று உருவாகும். எப்போ உருவாகும்? ஏதாவது புதுசா நீங்க ஒன்று பண்ண போறீங்க. ஒரு சார்ட் இன்சர்ட் பண்றீங்க, ஒரு பிவட் இன்சர்ட் பண்ண போறீங்க, ஒரு ஸ்பார்க் லைன் போட போறீங்க, ஒரு ஸ்லைசர் போட போறீங்க. இதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம் நம்ம அப்புறம். ஸோ அப்போ ஒரு புதுசா ஒரு டேப் ஒன்று உருவாகும். மற்ற டேப்லாம் இருக்கீங்களா, ஹோமு, இன்சர்ட், பேஜ்ல, அதெல்லாம் ஃபிக்ஸ்டு, மாறவே மாறாது. ஹோம் அங்கேயே தான் இருக்கும், இன்சர்ட் அங்கேயே தான் இருக்கும், பேஜ் லேஅவுட் அங்கேயே தான் இருக்கும். பட் இங்க வரப்போற டேப் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால தான் அந்த டேபுக்கு பேரு கான்டெக்சுவல். இதுக்கு பேரு கான்டெக்சுவல் டேப்னு சொல்லுவோம். That tab is called as contextual tab. Contextual tabனா என்ன அர்த்தம்? கான்டென்ட்க்கு ஏத்த மாதிரி டேப் வரும். கான்டென்ட்க்கு ஏத்த மாதிரி you will get a tab. கான்டென்ட்க்கு ஏத்த மாதிரி டேப் மாறிக்கிட்டே இருக்கும். நான் சொன்ன மாதிரி பிவட் போடுறீங்களா, அதுக்கு வேற ஒரு டேப் வரும். சார்ட் போடுறீங்களா, அதுக்கு வேற ஒரு டேப் வரும்.
ஸோ மாறிக்கிட்டே இருக்கும். இந்த டேப் வில் கீப் ஆன் சேஞ்சிங். ஸோ அதனால தான் அதுக்கு பேர் கான்டெக்சுவல் டேப். ஓகே, கேன் ஐ க்ளோஸ் திஸ்? இதை நான் க்ளோஸ் பண்ணலாமா? அதாவது இந்த ஸ்க்ரீனில் டைப் பண்ணி வச்சிருக்கிறது, ஏன்னா ஆல்ரெடி என் ஸ்க்ரீன் ஃபுல் ஆயிடுச்சு. சரி, இந்த டேபு கீழே பாருங்களேன், ஹோம் டேப், இன்சர்ட் டேபு கீழே கிளிப் போர்டுன்னு ஒன்று இருக்கு. கிளிப் போர்டு, ஃபாண்ட், அலைன்மெண்ட், இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? குரூப்ஸ்ன்னு சொல்லுவோம். கிளிப் போர்டுன்றது ஒரு குரூப்பு, ஃபாண்ட்ன்றது ஒரு குரூப்பு, அலைன்மெண்ட்ன்றது ஒரு குரூப். அந்த குரூப்போடைய கார்னர்ல போய் பாருங்களேன். ஹோமோடைய கார்னர்ல ஒரு ஆரோ மார்க் மாதிரி இருக்கும், ஃபாண்டோட கார்னர்ல ஒரு ஆரோ மார்க், அலைன்மெண்ட் கார்னர்ல ஒரு ஆரோ மார்க், நம்பர் கார்னர்ல ஒரு ஆரோ மார்க். எல்லாத்துலயும் இருக்குமான்னு கேட்டால் சொல்ல முடியாது. இப்போ ஸ்டைல்ஸுக்கு போனீங்கன்னா அந்த கார்னர்ல இல்லை, செல்ஸுக்கு போனீங்கனாலும் இல்லை. ஸோ பட் இங்க இருக்கு பாருங்க இந்த ஆரோ மார்க். இதுக்கு பேர் தான், this one we call this as dialog box. இதுக்கு பேரு dialog, DIALOG, dialog box launcher. அப்படின்னா என்ன அர்த்தம்? டயலாக் பாக்ஸ் லான்ச் ஆகும். நீங்க ஒன்னா அந்த ஆரோல போய் கிளிக் பண்ணி பாருங்க. சும்மா அந்த ஆரோல ஒரு கிளிக் அடிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு புதுசா ஒரு டயலாக் பாக்ஸ் ஓபன் ஆகும். ஓபன் ஆகும்னா லான்ச் ஆகும். அதனால தான் அதுக்கு பேரு டயலாக் பாக்ஸ் லான்ச்சர்னு சொல்லுவோம். ஸோ நான் கிளிக் பண்ணி பார்க்க போறேன். இந்த ஆரோ மார்க்ல போய் கிளிக் பண்ணி பார்க்கறேன். பாருங்க, ஒரு புதுசா ஒரு டயலாக் பாக்ஸ் ஓபன் ஆகுது. கரெக்டா? இதுக்கு பேரு டயலாக் பாக்ஸ் லான்ச். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா ஃபீச்சரும் எக்ஸல்ல காமிக்க முடியாது. சில ஃபீச்சர்லாம், இந்த மாதிரி முக்கியமான ஃபீச்சர்லாம் ஹைட் ஆயிருக்கு. அதை ஆக்டிவேட் பண்றதுக்கு இந்த டயலாக் பாக்ஸ் லான்ச்சரை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது கட்டு, காப்பி, பேஸ்ட், போல்டு, இட்டாலிக், அண்டர்லைன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஐட்டம் இருக்கு பாருங்க. கட்டுன்னு ஒன்று இருக்கு, காப்பி ஒன்று இருக்கு, இங்க எல்லாமே இருக்கு. இது எல்லாத்துக்கும் பேரு நாம என்னன்னு சொல்லுவோம்? தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் வி கால் இட் ஆஸ் கமெண்ட்ஸ். இதுக்கு பேரு தான் கமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, ஒரு சின்ன ரீகேப் பண்ணிடுவோமா? டாப்ல உங்களுடைய ஃபைல் நேம், உங்க சாஃப்ட்வேர் நேம் இருக்கும். அது பேரு டைட்டில் பார். சூப்பர். டைட்டில் பாரோட லெஃப்ட் ஹேண்ட் சைடுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 பட்டன் இருக்கும். அந்த ஏரியாவுக்கு பேரு குயிக் ஆக்சஸ் டூல் பார். எக்ஸலென்ட். இந்த மொத்த ஏரியாவையும் புட் டுகெதர், அதுக்கு ஒரு பேரு ரிப்பன். ரிப்பன்ல ஃபர்ஸ்ட் ஐட்டம் ஃபைல், ஆபீஸ் பட்டன். எக்ஸலென்ட். ஹோம், இன்சர்ட், பேஜ்ல இருக்கலாம். சூப்பர். புதுசா ஒரு டேப் ஒன்று உருவாகும், கான்டெக்சுவல் டேப். டேப் கீழே கிளிப் போர்டு, ஃபாண்ட், அலைன்மெண்ட், குரூப்ஸ், நம்பர்ஸ் எல்லாம் இருக்கும். அதுக்கு பேரு குரூப்ஸ். கார்னர்ல ஒரு சின்ன ஆரோ மார்க் மாதிரி இருக்கும். டயலாக் பாக்ஸ் லான்ச்சர். மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் சூப்பர். சொன்ன மாதிரி இது எல்லாமே காமன் தான். வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட், அவுட்லுக், ஆக்சஸ், ப்ராஜெக்ட், பவர், எந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாலும் இது சொல்றது காமன். பட் எக்ஸல்ல வேற என்னென்னலாம் இருக்கு? இந்த ரிப்பன் இருக்கு இல்லைங்களா? இன்னைக்கோ நாளைக்கோ நம்ம ஒரு டேஷ்போர்ட் கிரியேட் பண்றது பார்க்க போறோம். டேஷ்போர்ட்னா என்ன அர்த்தம்? மல்டிபிள் விஷுவல்ஸ் இன் ஒன் ஸ்கிரீன், இன்டராக்டிவா இருக்கும். கார் டேஷ்போர்ட் இருக்குன்னா அதுல மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி இங்க எனக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஒரே இதுல ஒரு 4-5 சார்ட்டை காமிக்கும். ஸோ அப்படி காமிக்கும் போது இந்த ரிப்பன் எனக்கு சம்டைம்ஸ் டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ரிப்பனை நீங்க ஹைடு பண்ணிக்கலாம். 2 மெத்தட் அதை ஹைடு பண்றதுக்கு. ஒன்னு, ஹோம், இன்சர்ட், பேஜ் லேஅவுட் இருக்கு பாருங்க. மவுஸ் யூஸ் பண்றீங்களா இருந்தா இந்த ஹோம், இன்சர்ட், பேஜ் லேஅவுட் ஏதாவது ஒரு இடத்துல போய் ஒரு டபுள் கிளிக் அடிக்கும். மவுஸ்ல 2 தடவை டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ரிப்பன் ஹைட் ஆயிடும். அதே டபுள் கிளிக் பண்ணுங்க, ரிப்பன் அன்ஹைட் ஆயிடும். ஸோ டபுள் கிளிக் டு ஹைட் த ரிப்பன், சேம் டபுள் கிளிக் டு அன்ஹைட் த ரிப்பன். இது மவுஸ்ல. இல்ல எனக்கு மவுஸ் வேணாம், கீபோர்ட்ல பண்ணலாமா? தாராளமா பண்ணலாம். அதுக்கு ஷார்ட்கட் கீ இஸ் Control F1. சில கீபோர்ட்ல கண்ட்ரோல் ஃபங்க்ஷன் F1 பிரஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். கீபோர்ட் செட்டிங்ஸ் சில இதுல பாத்தீங்கன்னா ஷிஃப்ட்டுக்கு மேல இருக்கும். ஸோ செட்டிங்ஸ், கீபோர்ட் செட்டிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறும். இது எதுக்கு? ரிப்பனை ஆன் ஆஃப் பண்றது. ஹைட் ஆர் அன்ஹைட் த ரிப்பன். ஹைட் ஆர் அன்ஹைட் ரிப்பன்ஸ்.
ஒன்று கண்ட்ரோல் F1, கண்ட்ரோல் ஷிஃப்ட் F1 to hide or unhide the ribbon. ஓகே, நான் ட்ரை பண்ற பாருங்க. கண்ட்ரோல் F1, ரிப்பன் ஹைட் ஆயிடுச்சு. அதே கண்ட்ரோல் F1, ரிப்பன் அன்ஹைட் ஆயிருக்கு. ஏன்னா எல்லாத்தையுமே ஹைட் பண்ணும். எனக்கு இந்த ஹோம் இன்சர்ட் பேஜ் லேஅவுட் கூட வேண்டாம். எனக்கு வெறும் ரோஸ் காலம்ஸை மட்டும் காமிச்சா போதுன்னா இன்னொரு ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் ஷிஃப்ட் F1. சில கீபோர்டில் 4 கீயை நீங்க ப்ரெஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஃபங்க்ஷன் F1. ஹைட் ஆர் அன்ஹைட் ஆல். Control Shift F1. Okay. So let me do that. Control Shift F1. So everything is hidden. Same Control Shift F1 unhiding. Right? Keyboard like F1. Function F1. Okay. So இன்னும் இன்ட்ரோடக்ஷன்ல சில ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு. ஒன்வேர்ட் இப்பதான் நம்ம ரிப்பன் டாப்ஸ்லாம் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் இங்க சில ஃபீச்சர்ஸ், நியூ ஃபீச்சர்ஸ்லாம் சில இருக்கு. ஸ்டேட்டஸ் பாரை பத்திலாம் சில நியூ ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்கணும். Then we have to create a pivot table. இதை பேஸ் பண்ணி நம்ம pivot table. The whole RA exercise we are going to spend more time on pivots now. Pivot is a very vast concept. Reporting, dashboard, analysis, pivot table is a very, 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 very important tool. So அதெல்லாம் நம்ம பார்ப்போம். பார்த்த வரைக்கும் as of now whatever we have seen, பார்த்த வரைக்கும் ஏதாவது கொஸ்டின், டவுட்ஸ், queries ஏதாவது இருக்கா? வெரி குட், நல்ல வார்த்தை, கிளியர்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா டவுட் வராம இருக்கிறது 2 காரணம் இருக்கு. டவுட் இல்லைன்னு சொன்னீங்கன்னா அது 2 காரணம். ஒண்ணு, எல்லாம் புரிஞ்சுட்டா டவுட் வராது. இன்னொன்னு, ஒண்ணுமே புரியலனாலும் டவுட் வராது. அதனாலதான் நீங்க கிளியர்னு சொன்னது நான் அப்ரிஷியேட் பண்ணேன். கிளியர்னா புரிஞ்சிச்சு, வெரி குட், சூப்பர். டவுட்டே இல்லைன்றதோட கிளியர்னு சொல்லிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. சில பேர் டவுட்டே இல்லைன்னு வாங்க, ஏன் டவுட் இல்லைன்றதான் கொஸ்டின் மார்க் ஆயிடும். வெரி குட், சூப்பர். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், we will have a short break. ஸோ நான் அந்த வீடியோவை பாஸ் பண்ணிக்கிறேன். ஐம் பாசிங் தட் வீடியோ ரெக்கார்டிங் செஷன். கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம இன்ட்ரோடக்ஷன், வாட் ஆல் த ரிப்பன், வாட் ஆல் த டாப்ஸ் அதான் பார்த்தோம். கடைசியாக ஹைட் பண்றது, அன்ஹைட் பண்றதை பத்தி பார்த்தோம். கண்ட்ரோல் F1, கண்ட்ரோல் ஷிஃப்ட் F1. சரி, இந்த ரிப்பன் கீழே திஸ் ஏரியா இருக்கு பாருங்க. கர்சரை கொண்டு போய் எங்க வச்சிங்கனாலே காமிக்கும் வாட் இஸ் த நேம் ஆஃப் திஸ். இதோட பேர் என்னன்றது காமிக்கும். நேம் ஆஃப் திஸ் இஸ் நேம் பாக்ஸ். அதே மாதிரி இங்க ரைட் சைட்ல FXன்னு போட்டு ஒரு பார் இருக்கு. இந்த பாருக்கு பேரு we call it as ஃபார்முலா பார். கர்சர் வச்சாலே காமிக்குது பாருங்க, அதோட பேர் வந்து ஃபார்முலா பார். நேம் பாக்ஸ் அண்ட் திஸ் ஒன் இஸ் ஃபார்முலா பார். அண்ட் யூ நோ திஸ் ABCD எல்லாருக்கும் ஃபார்முலா பார். ஃபார்முலா இருந்தா ஃபார்முலா காமிக்கும். இஃப் யூ டோன்ட் ஹேவ் த ஃபார்முலா, இஃப் யூ ஹேவ் த ஃபார்முலா it will show you the formula. If you don't have the formula, it will show you the cell value. உங்க cell value என்னன்றத காமிக்கும். But when you write a very big formula, இங்க எதுவும் ஃபார்முலா நம்ம எழுதல. But when you are writing a very big formula, நம்ம ஃபார்முலா ஒன்று பெருசா எழுதுறோம். I want to see a formula in a bigger way. எனக்கு ஃபார்முலா கொஞ்சம் பெருசா பார்க்கணும் அப்படின்னா, then we can increase the height of the formula bar. Height of the formula bar by using a shortcut key. Control Shift U. Control Shift U is the shortcut key to increase or decrease formula bar. Formula bar increase decrease பண்றதுக்கு இந்த shortcut key யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா, இங்க ஒரு arrow mark இருக்கு பாருங்க formula bar கார்னர்ல. So அதை போய் கிளிக் பண்ணீங்கனாலும் formula bar height will get increased. So அதை கிளிக் பண்ணீங்கனாலும் formula bar height will get increased. ஸோ ஒன்று இந்த ஃபார்முலா பார்ல போயிட்டு அதை கிளிக் பண்ணுங்க, இல்லை கண்ட்ரோல் ஷிஃப்ட் யூன்ற ஷார்ட்கட் கீயை ப்ரெஸ் பண்ணுங்க. போத் ஆர் சேம். ட்ரை பண்ணி பார்ப்போமா?
ஸோ கண்ட்ரோல் ஷிஃப்ட் யூ ஃபார்முலாவோட ஹைட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது பாருங்க. அதே கண்ட்ரோல் ஷிஃப்ட் யூ ஃபார்முலாவோட ஹைட் டிக்ரீஸ். அண்ட் யூ நோ திஸ் ஏபிசிடி ஆர் ஆல் ஏபிசிடி இருக்குல்ல, அதெல்லாம் என்னது? காலம்ஸ். வெரி குட். 1 2 3 ஆர் ஆல் ரோஸ். ஏன்னா அது நிறைய பேர் குழப்பம் இருக்கு, எது ரோஸ் எது காலம்ஸ். நல்லா தான் கேட்டுக்கிட்டேன். ஏபிசிடி ஆர் ஆல் காலம்ஸ், 1 2 3 ஆர் ஆல் ரோஸ். ஈஸியா அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். வீடு கட்டும் போது இந்த மாதிரி ஒரு பில்லர் மாதிரி ஒன்று எழுப்புவாங்க, மேல இருந்து கீழே, கீழே இருந்து மேல. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? காலம்னு சொல்லுவாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே போதும். ஏபிசிடி ஆர் ஆல் காலம்ஸ். தேட்டருக்கு போனீங்கன்னா இப்படி இருக்கும், அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தா ரோஸ். அப்ப 1 2 3ன்றது ரோஸ், ஏபிசிடின்றது காலம்ஸ். இந்த ரோவும் செல்லும் ஒரு இடத்துல மீட் ஆகும், அதுக்கு பேரு சரி, ரோவும் காலமும் மீட் ஆகிறது பேரு செல். சரி, காலையில இன்ட்ரோடக்ஷன் அப்போ எல்லாருமே சொல்லிட்டீங்க, யூனோ பேசிக்ஸ் ஆஃப் எக்ஸல். பேசிக்ஸ் ஆஃப் எக்ஸல் எல்லாருக்கும் தெரியும்னு சொன்னீங்க. இப்போ சொல்லுங்க, how many rows and how many columns are available in one Excel sheet? ஒரு எக்ஸல் ஷீட்ல எத்தனை ரோஸ் எத்தனை காலம்ஸ் இருக்கு? 1 lakh? அன்லிமிட்டட்லாம் கிடையாது, லிமிட் இருக்கு. அன்லிமிட்டடே கிடையாது, லிமிட். there is a limit. there is a limit for it. எக்ஸாக்டா சொல்லணும்னா 10 யாரும் சொல்ல வந்தீங்க? 10,48,576. கீழே போய் செக் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். காலம் சொல்லுங்க பார்க்கலாம். எக்ஸெப்டி சொல்லப்படும், எக்ஸெப்டி சொல்லப்படாது. அதான் சொல்றேன். காலம் நம்பர் எத்தனை காலம்? 16,384 காலம்ஸ். 10,000 ரோஸ் இருக்கு, 10 லட்சம். 10,48,576 ரோஸ், 16,384 காலம்ஸ். சரி, எப்படி நான் அதை சொல்றேன்? இது எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணுமா? இதை நோட் பண்ணிக்கணுமா? இதெல்லாம் ஒண்ணுமே தேவையில்லை, ரொம்ப சிம்பிள். இங்க போய் பாத்தீங்கன்னா இந்த நேம் பாக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த நேம் பாக்ஸோட வித்து வழக்கமா இந்த மாதிரி குட்டியா இருக்கும். அதுல அந்த 3 டாட் இருக்கு பாருங்க, அந்த 3 டாட்ல போய் அந்த ஒரு ஆரோ வந்திருக்கும், லெஃப்ட் ஆரோ ரைட் ஆரோ. அதை யூஸ் பண்ணி இந்த 3 டாட்டை கொஞ்சம் பெருசாக்கிங்க, கொஞ்சம் பெருசா, உங்க கம்ஃபர்டபுள் கொஞ்சம் பெருசாக்கிங்க. இந்த மாதிரி பெருசாக்கிட்டேன். பெருசான அப்புறம் இந்த A1, இந்த ஏக்கும் 1க்கு நடுவுல ஒரு சின்ன ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கு இல்லையா, சொல்லுங்க, இந்த ட்ரையாங்கிளை கிளிக் பண்ணா என்ன ஆகும்? செலக்ட் ஆல். ஷீட் ஃபுல்லா செலக்ட் ஆகும். வெரி குட். நீங்க என்ன பண்ணுங்க, கிளிக் பண்ணி ஹோல்டு பண்ணுங்க. அங்க இருந்து கை எடுக்கக்கூடாது, மவுஸ்ல இருந்து கை எடுக்கக்கூடாது. கிளிக் பண்ணி ஹோல்டு பண்ணுங்க. தட்ஸ் ஆல். மேல வருது பாருங்க, எத்தனை ரோஸ் எத்தனை காலம்ஸ். 10,48,576. ஆறுனா ரோஸ்ன்னு அர்த்தம். 16,384 சின்றது காலம், ஒரு சிங்கிள் ஷீட்ல. ஓகே, இன்னொரு மெத்தட் இருக்கு, அது நான் கொஞ்ச நேரத்தில் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு முன்னாடி ஒய் there is 10,48,576. அது என்ன குறிப்பிட்டு 10,48,576? ஏன் ஒரு ரவுண்ட் ஆஃப் பண்ணி ஒரு 10 லட்சம் வச்சா ஈஸியா இருக்குமே. இதுனா 16,000 ஒரு 20,000 இல்லை 16,000 கரெக்டா வச்சா நல்லா இருக்கும். 16,384 உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கம்ப்யூட்டர் டசன்ட் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் அவர் லாங்குவேஜ். கம்ப்யூட்டருக்கு நம்ம லாங்குவேஜ் தெரியாது. கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்சதெல்லாம் 2 தான். ஒன்னு 0, இன்னொன்னு 1. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இந்த 0 1க்கு பைனரி. இதுக்கு பேரு பைனரின்னு சொல்லுவோம், பைனரி வேல்யூ. கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பைனரி ஃபார்மேட்ல தான் இருக்கும். எல்லாமே பைனரி ஃபார்மேட் தான். அதாவது ஈவன் நீங்க ஒரு பென் டிரைவ் வாங்குங்க, ஹார்ட் டிஸ்க் வாங்குங்க, எதுவானாலும் பைனரி ஃபார்மேட்டை தான் வச்சுப்பாங்க. 2 to the powerன்னு சொல்லுவாங்க. 2ன்றது பைனரி. 2னாலே 2 பைனரி. 2 to the power, 2 to the power of 1 2, 2 to the power of 2 4, 2 to the power of 3, to the power of 3 8, 2 into 2 into 2 எவ்வளவு? 8. அப்படிதான் கிடைக்கும். பென் டிரைவ் பாத்திருக்கீங்களா? 2 GB கிடைக்கும், அப்புறம் 4, அப்புறம் 8, அப்புறம் 16, அப்புறம் 32, 64, 128, 256, 512 அப்படிதான் போயிட்டு இருக்கும். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். இந்த சேஞ்ச் எப்ப நடந்ததுன்னா ஃப்ரம் 2007 எக்ஸல்ல நடந்தது. எக்ஸல் 2007 வெர்ஷன். நம்ம என்ன வெர்ஷன் யூஸ் பண்றோம் அது வேற பார்க்கணும், 2 மணி நேரத்துல பாத்துருவோம். ஸோ 2007 வெர்ஷன்ல அதுக்கப்புறம் 10, 13, 16, 19, 21, 24, 365 வெர்ஷன் அப்கிரேட் ஆகிட்டே இருந்தது. பட் 2007ல தான் இந்த சேஞ்ச் நடந்தது.
2007ன்றது மைக்ரோசாஃப்டோடைய 14th வெர்ஷன், 14வது வெர்ஷன். ஸோ அப்போ நான் என்ன பண்ண போறேன், ஈக்குவல் டு 2. ஏன் 2 கொடுக்குறோம், பைனரி, அது பைனரின்றதுனால 2 டு தி பவர். நீங்க சொல்லுங்க, டு தி பவர். பிளஸ் பண்றதுக்கு பிளஸ் சிம்பிள் போட்டுக்கலாம், மைனஸுக்கு மைனஸ் இருக்கு, மல்டிபிளிகேஷனுக்கு அந்த ஸ்டார் மாதிரி சிம்பிள் இருக்கு. டு தி பவர் எங்க இருக்கு, அந்த டு தி பவர்ன்றது எதுக்கு மேல மேடம், மேலேயே இருக்கு. 2க்கு மேல அட்டு தானே இருக்கு, 6க்கு மேல இருக்கு. வெரி குட். ஷிஃப்டை பிரஸ் பண்ணி அந்த 6 கொடுக்கணும். 2 டு தி பவர் 14 அப்படின்னு அர்த்தம். 2 into 2 into 2 into 2 into 2 14 தடவை மல்டிப்ளை பண்ணும். அதுதான் 2 to the power of 14. என்ன கிடைக்கும் பாருங்க, 16,384. ஸோ அத்தனை காலம்ஸ் இருக்கு. இதுதான் இதோடைய லாஜிக். சரி, இந்த சேஞ்ச் எப்ப நடந்ததுன்னா 20வது ரிலீஸ் வெர்ஷன்ல ரிலீசஸ் ஒன்று இருக்கு. ரிலீஸ் 1, ரிலீஸ் 2. இப்போ நீங்க கார் லான்ச் பண்ணீங்கன்னா நேராக லான்ச் பண்ணுவோம், ஒரு லான்ச் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் ஒரு சேஞ்ச் இருக்கும், அதில் ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணி இன்னொரு ரிலீஸ், அதை சேஞ்ச் பண்ணி இன்னொரு ரிலீஸ் பண்ணி, அந்த மாதிரி தான். 2007 லான்ச் பண்ணிட்டாங்க, அதில் குட்டி குட்டி சேஞ்சஸ்லாம் இருந்தது. லான்ச் பண்ண அப்புறம் டெஸ்ட் ட்ரைவ் பண்ண அப்புறம் அதில் நிறைய சேஞ்சஸ் இருந்த அப்புறம் மாற்றி திருப்பி 20th ரிலீஸ்ல தான் ஓரளவு ஃபுல் ஃபிளெஜ்டாக வந்தது. ஸோ 20th ரிலீஸ். அப்போ நான் என்ன பண்ணணும், ஈக்குவல் டு 2 to the power என்ன கொடுக்கணும், 20ன்னு கொடுப்பேன். ஸோ 2 into 2 into 2 into 2 சொல்லி 20 தடவை மல்டிப்ளை பண்ணா 10,48,576. இதுதான் அதுக்கான காரணம். எத்தனை ரோஸ் இருக்கு, எத்தனை காலம்ஸ் இருக்கிறதுக்கான மெயின் ரீசன் இதுதான். பட் நீங்க என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும், 2007ல இவ்வளவு ரோஸ் இவ்வளவு காலம்ஸ், அதுக்கப்புறம் நிறைய வந்துருச்சு, 7, 10, 13, 16, 19, 21, 24. அப்கிரேட் பண்ணாங்களா? இல்லை, அப்கிரேட் பண்ணல. ஏன்னா 2010க்கு அப்புறம் தான் ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாங்க, அதுதான் பவர் query. உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல, எக்ஸல் பெரிய பெரிய டேட்டாவை ஹேண்டில் பண்ணாது. லோட் பண்ணிருக்கீங்களா, ஒரு 2 லட்சம் 3 லட்சம் ரோ, 10 லட்சம் ரோ இருக்கு, 10 லட்சத்தையும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஒரு 2 லட்சம், இப்ப இந்த ரூம்ல இவ்வளவு இடம் இருக்கு, எல்லா இடத்தையும் நம்ம யூஸ் பண்ண முடியுமா? முடியாது. கொஞ்சம் நடமாடுறதுக்கு கொஞ்சம் இடம் வேணும், அதனால கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும் இல்லையா? அந்த மாதிரிதான் 10 லட்சம் ரோவையும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. நீங்க ஒன்னா ட்ரை பண்ணி பாருங்க, ஒரு 2 lakh 3 lakh ரோஸ் எக்ஸல்ல போட்டுட்டு சும்மா ஒரு சார்ட் பண்ணி பாருங்க, ஒரு ஃபில்டர் பண்ணி பாருங்க, சுத்த ஆரம்பிச்சோம். எக்ஸல் பெரிய டேட்டாவை ஹேண்டில் பண்ணாது. எக்ஸல் இஸ் நாட் அ டேட்டா பேஸ், எக்ஸல் இஸ் அ டேட்டா அனலைஸ். எக்ஸலை வச்சு நீங்க அனலைஸ் தான் பண்ணணுமே தவிர அதில் டேட்டாவை ஸ்டோர் பண்ணிக்கூடாது. சரி, வேற எங்க ஸ்டோர் பண்றது? ஏன்னா எக்ஸல்ல தான் டேட்டா இருக்கு. ஸோ அதுக்கு தான் இந்த பவர் கொரி. பவர் கொரியில டேட்டா வச்சுங்க, அது லேக்ஸ், மில்லியன், பில்லியன், ட்ரில்லியன், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான டேட்டாவை எல்லாம் லோட் பண்ணிக்கிட்டு ரிப்போர்ட்டை எக்ஸல்ல பண்ணுங்க. அதுதான் நாம இன்னைக்கும் நாளைக்கும் பார்க்க போற சாப்டர். ஸோ பிகர் டேட்டா, பெரிய பெரிய டேட்டாவெல்லாம் ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணும் இந்த பவர் கொரி. 2010ல இருந்து இந்த கான்செப்ட் வந்தது. அதனால ரோஸ் காலம்ஸ் அவங்க எக்ஸீட் பண்ணல, ஸ்டில் அதே தான் 16,384, 10,48,576. சரி, ஒரு மெத்தட் நான் சொல்லிட்டேன், எப்படி செக் பண்ணலாம்? டாப் மோஸ்ட் ஏரியால போய் லெஃப்ட் இங்க போய் கிளிக் பண்ணி ஹோல்டு பண்ணா வரும். இன்னொரு மெத்தட், ஏதாவது ஒரு எம்டி காலம்ல கர்சர் வச்சுக்குங்க. இங்க இருந்து நான் கடைசி ரோவுக்கு போனோம். நீங்க சொல்லுங்க, எப்படி நான் கடைசி ரோவுக்கு போலாம்? இங்க இருந்துகிட்டேன், கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஏரோ, இல்ல வெறும் கண்ட்ரோல் ஏரோ போட்டாலே போதும். கண்ட்ரோல் டவுன் ஏரோ போட்டால் லாஸ்ட் ரோவுக்கு போகும். காலமுக்கு போறதுக்கு ரைட் ஏரோ, கண்ட்ரோல் டவுனு, கண்ட்ரோல் ரைட். சரி, 10,48,576 மேல ABCD Z முடிஞ்ச அப்புறம் AA, AB, AC, ZZ, அப்புறம் AAA, AABன்னு சொல்லி XFDக்கு வரும். பட் எனக்கு இந்த காலம்லாம் அல்பபெட்டா இல்லாம நம்பரா இருந்தா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். இது எப்படி நம்பரா மாத்தலாம்? ரொம்ப சிம்பிள். ஃபைலுக்கு போயிடுங்க, ஆஃபீஸ் பட்டன், காலைல இன்ட்ரோடக்ஷன்ல பார்த்தோம் இல்லையா, ஆஃபீஸ் பட்டன், ஃபைலுக்கு போயிட்டு லாஸ்ட்ல பட் 1 ஆப்ஷன்ஸ் ஒன்று இருக்கு பாருங்க. ஆப்ஷன் இல்ல உங்க ஸ்கிரீன்ல ஆப்ஷன் தெரியலன்னா என்ன அர்த்தம்? உங்க ஸ்கிரீன் சைஸ் ரொம்ப குட்டியா இருக்கு இந்த மாதிரி அர்த்தம். அப்ப நீங்க என்ன பண்ணணும், மோர்னு கிளிக் பண்ணா ஆப்ஷன் வரும். கரெக்டா? நேரடியா வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, நேரடியா வரலையா மோர்னு கிளிக் பண்ணி ஆப்ஷனுக்கு போயிடுங்க. ஆப்ஷன், தென்
formula. As I indicated, please parallel practice பண்ணிட்டே இருங்க, அப்பதான் you will remember the concept. ஃபைல்ல போயிடுங்க, ஆப்ஷன்ல போயிட்டு ஃபார்முலா, அதுல R1C1 ரெஃபரன்ஸ் ஸ்டைல் அப்படின்னு ஒன்று இருக்கு பாருங்க. R1C1 ரெஃபரன்ஸ் ஸ்டைல், அதை ஒரு டிக் அடிச்சு. R1ன்றது ரோ 1 2 3, காலம் 1ன்றது காலம் 1 2 3, அதை டிக் பண்ணி ஓகேன்னு கொடுக்கணும். அவ்வளோதான். ஃபைலில் போயிடுங்க, ஆப்ஷனில் போயிட்டா இந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் ஃபார்முலாவில் போயிட்டு R1C1 ரெஃபரன்ஸ் ஸ்டைல்ஸை கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுக்கணும். இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு நீங்கள் தான் சொல்லணும். ஏபிசிடிக்கு பதிலாக ஏபிசிடிக்கு பதிலாக 1 2 3 16,384. ஐ திங்க் நீங்க பார்த்திருப்பீங்க, ரோ காலம்ஸ்ல இன்சர்ட் பண்ணலாம், ஆட் பண்ண முடியாது. கரெக்டா? இன்சர்ட்னா வேற எங்கேயோ இருக்கிற காலமும் இங்க இன்சர்ட் ஆகுமே தவிர புது காலமோ புது ரோவோ கிடையாது. 10,48,576 ரோ 77வது ரோலாம் கிடையாது. XFTக்காக இன்னொரு காலம் ஆட் பண்ணலாம் முடியாது. So you can insert a row and column, you cannot add a row and column. ஓகே, அதுதான் பவர் கொரி மூலமா பண்ண போறோம், பண்ணலாம். அப்புறம் ஓகே கொடுத்துட்றேன், காலம் நம்பர்ஸ் வந்துருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு எத்தனை ரோஸ் எத்தனை காலம்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இங்க வந்தோம். பட் ஐம் நாட் கம்ஃபர்டபுள். ஏன்னா ஃபார்முலா எழுதும்போது கொஞ்சம் குழப்பம் வரும். A1 + B1 உங்களுக்கு தெரியும், A1 B1, 1 1 + 2 1 என்ன புரியும் நமக்கு, எந்த ஒன்று காலம் எந்த ஒன்று ரோ. 1 1 கூட பரவாயில்ல, 255வது ரோல 30வது காலம் போது நமக்கு சுத்தமா புரியாது. ஸோ அதனால பெட்டர் பழையபடி கொண்டு வரதான் பெட்டர். எப்படி பழையபடி கொண்டு வரலாம் நீங்க தான் சொல்லணும். ஃபைல்ல போயிட்டு ஆப்ஷன்ல போயிட்டு ஃபார்முலாஸ்ல போயிட்டு அவ்வளவுதான். ஓகே, இப்ப நான் லாஸ்ட் செல்லுல இருக்கேன். நேரடியா ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம்க்கு இங்க இருந்துகிட்டே நேரா ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம்க்கு எப்படி போலாம்? கண்ட்ரோல் ஷிஃப்ட் தேவை, வெறும் கண்ட்ரோல் பண்ணாலே போதும். கண்ட்ரோல் அப் ஏரோ கண்ட்ரோல் லெஃப்ட் ஏரோ பண்ணலாம். இல்லைன்னா சில கீபோர்ட்ல கண்ட்ரோல் ஹோம், நேரடியா கண்ட்ரோல் ஹோம். பட் சில கீபோர்ட்ல கண்ட்ரோல் ஹோம் ஒர்க் ஆகலன்னா கண்ட்ரோல் ஃபங்க்ஷன் ஹோமை பிரஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஏன்னா சில கீபோர்ட்ல அந்த ஹோம் கீ தனியா இருக்கும். சில கீபோர்ட்ல தனியா இருந்துச்சுன்னா கண்ட்ரோல் ஹோம் நேரடியா பிரஸ் பண்ணிக்கலாம். சில கீபோர்ட்ல ஆரோ மார்க்குக்கு மேல இருக்கும். சில கீபோர்ட்ல பாத்தீங்கன்னா F11க்கு மேல இருக்கும். இந்த பொசிஷன் மாறி இருக்கும் சில கீபோர்ட்ல. அப்ப நீங்க கண்ட்ரோல் ஃபங்க்ஷன் ஹோம் பிரஸ் பண்ணும். சில கீபோர்ட்ல F11க்கு மேல இருக்கும், கொஞ்சம் ஜாக்கிரதை. F11க்கு மேல இருந்தா சில சமயத்துல மேக்ரோன்னு ஒரு ஷீட் இன்சர்ட் ஆயிடும். அப்படி இன்சர்ட் ஆயிடுச்சுன்னா டெலீட் பண்ணிடுங்க, ரைட் கிளிக் பண்ணி டெலிட் பண்ணுங்க. மேக்ரோன்னு ஒரு ஷீட் இன்சர்ட் ஆயிடுச்சுன்னா தெரியாம. ஸோ இது என்ன பண்ணோம், நேரா ஃபர்ஸ்ட் செல்லில் உங்க கர்சரை கொண்டு போய் வச்சிடும். முதல் செல்லில் உங்க கர்சர் போயிடும், வெரி ஃபர்ஸ்ட் செல். ஓகே, ரைட். ஸோ நான் ப்ரெஸ் பண்ற பாருங்க, கண்ட்ரோல் ஹோம், முதல் செல்லுக்கு கர்சர் வந்து. இப்போ சிஸ்டம் பொறுத்த வரைக்கும், ஏன்னா இது சிஸ்டம் வைஸ், ஸ்கிரீன் வைஸ், ரோ வைஸ், காலம் வைஸ் மாறும். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்தை தெரிஞ்சுப்பேன். ஏன்னா இது பார்க்கணும், அதுக்கு முன்னாடி வெர்ஷனை மட்டும் தெரிஞ்சுப்போம். நான் சொன்னேன் இல்லைங்களா, வெர்ஷன் எனக்கு தெரிஞ்சு ரெனால்ட் குரூப்ல எல்லாருமே 365 தான் யூஸ் பண்றாங்க. 365 பேரே சொல்றது 365 அப்படின்னா அர்த்தம். ஒவ்வொரு இப்போ எல்லாமே சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் தான், கரெக்டுங்களா? எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணி தான் நீங்க யூஸ் பண்ணணும். யூடியூபா இருந்தாலும் சரி, ஃபேஸ்புக்கா இருந்தாலும் சரி, ட்விட்டரா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணி தான் நீங்க யூஸ் பண்ணணும். மைக்ரோசாஃப்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே இருக்கணும். 365 நாளைக்கு ஒரு தடவை. அந்த சப்ஸ்கிரைப் பண்றதுனால அட்வான்டேஜ் என்ன, காஸ்ட் கம்மியா இருக்கும், வெர்ஷன் அப்கிரேட் ஆகிட்டே இருக்கும். பட் டிஸ்அட்வான்டேஜ்னா ஒவ்வொரு வருஷமும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸ்டாண்ட் அலோன் வெர்ஷன் இருக்கு, அதான் 7, 10, 13, 16, 19, 21 சொன்னேன். ஒரு தடவை வாங்கி உங்க சிஸ்டம்ல போட்டீங்கன்னா பர்மனண்டா இருக்கும். அட்வான்டேஜ், பட் கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். அட்வான்டேஜ் ஒரு தடவை. ஆனா ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, ஃபீச்சர்லாம் அப்கிரேட் ஆகாது. புது ஃபீச்சர் அப்கிரேட் ஆகணும்னா நீங்க திருப்பி புது சாஃப்ட்வேரை வாங்க வேண்டியதா இருக்கும். இப்போ 2024 நான் வச்சிருக்கேன். இப்போ 2026 ஒரு புது ஃபங்க்ஷன் ஃபார்முலா வந்திருக்குன்னா அது அப்கிரேட் ஆகுது. திரும்ப நீங்க டவுன்லோட் பண்ணி புது சாஃப்ட்வேரா வாங்கணும். ஆனா 365 உங்களுக்கு அப்கிரேட் ஆகிட்டே இருக்கும். ஆக்சுவலா உங்களுக்கு அப்கிரேட் ஆகும், நீங்களாம் 365 யூஸ் பண்றீங்க. ஸோ என்ன பண்ணலாம், ஃபைலுக்கு போயிடுங்க. ஃபைல் இப்போ யூஸ் பண்ணீங்களா, அதே ஃபைல்
ஃபைல்ல போனா கடைசியில ஒன்று இருக்கு, கடைசி பட் லாஸ்ட் பட் ஒன் அக்கவுண்ட். ஃபைல்ல போனீங்கன்னா அக்கவுண்ட், அந்த அக்கவுண்ட்டை கிளிக் பண்ணுங்க. எஸ், ரைட் சைடில் உங்களுக்கு என்ன வெர்ஷன் காமிக்குது? 365. இது நான் சொன்ன மாதிரி எல்லாருமே 365 தான் யூஸ் பண்றீங்க. அதுக்கு கீழே இன்னொன்னு எனக்கு தெரியணும், இதுதான் லேட்டஸ்ட், இந்த வெர்ஷன் 606 04 வேற 05 மட்டும் 4ஆ? உங்க 2 பேருக்கா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, எக்ஸல்ல எந்த ப்ராப்ளமும் கிடையாது. 0456 எக்ஸலை பொறுத்த வரைக்கும் அதே தான். பவர் பாயிண்ட்ல தான் ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் ஏஐலாம் வந்திருக்கு பவர் பாயிண்ட்ல. எக்ஸலை பொறுத்த வரைக்கும் 4ஆ இருந்தாலும் சரி, 5ஆ இருந்தாலும் சரி, 6ஆ இருந்தாலும் சரி, ஒரே மாதிரி, ஒன்றும் பெரிய சேஞ்சே நடக்கல எக்ஸல்ல. அதுவும் நம்ம யூஸ் பண்ற ஃபீச்சர்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் ஒரு மாதிரி தான் இருக்கு. 6 போன ஃப்ரைடே தான் சார் அப்கிரேட் ஆயிடுச்சு. போன ஃப்ரைடே அப்கிரேட் ஆகிடும் சார். நீங்கள் ஃப்ரைடே ஃப்ரீக்வெண்டாக சிஸ்டம் யூஸ் பண்ணாமல் இருந்திருப்பீங்க, எதாவது பண்ணியிருப்பீங்க. மேபி இன்னொரு 1 or 2 days இந்த வீக்குள்ள உங்களுக்கு அப்கிரேட் ஆகிடும். ரைட். இப்போ என் ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேஜ், இதுதான் ஃபர்ஸ்ட் பேஜ். எங்கே ஸ்டார்ட் ஆகுது ஃபர்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா இங்கே ஆரம்பிக்குது. வேர் மை ஃபர்ஸ்ட் பேஜ் இஸ் எண்டிங் அட் ரோ நம்பர் 28. 28வது ரோல ஃபர்ஸ்ட் பேஜ் எண்ட் ஆகுது. அதே மாதிரி காலம் எங்க முடியுதுன்னா டீல முடியுது. ஸோ ஃபர்ஸ்ட் பேஜ் இங்கே தான் முடியுது. அதே மாதிரி கீழே எங்க ஃபர்ஸ்ட் பேஜ் முடியுது, இங்கே முடியுது. ரைட்டா? எனக்கு அடுத்த பேஜுக்கு போனோம் டவுன்வர்ட்ஸா, அடுத்த பேஜுக்கு போனோம் ரைட் சைடில். ஸோ டவுன்வர்ட்ஸ், கீழே அடுத்த பேஜுக்கு நம்ம எப்படி மூவ் பண்ணலாம்? ஹவு கேன் ஐ மூவ் ஃப்ரம் ஒன் பேஜ் டு அனதர் பேஜ் டவுன்வர்ட்ஸ், ஆர் ஹவு கேன் ஐ மூவ் ஃப்ரம் ஒன் பேஜ் டு அனதர் பேஜ் லெஃப்ட் ரைட்? ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே ஷார்ட்கட் கீ இருக்கு. வி ஹேவ் a ஷார்ட்கட் கீ ஃபார் இட். ஃபர்ஸ்ட் அப் டவுனுக்கு பார்ப்போம். அப் டவுனுக்கு என்ன ஷார்ட்கட் கீனா? வெரி சிம்பிள், பேஜ் அப் அண்ட் பேஜ் டவுன். பேஜ் டவுன் பண்ணுங்க. சில கீபோர்டில் ஃபங்க்ஷன் பேஜ் டவுன், இது என்ன பண்ணோம்? நெக்ஸ்ட் பேஜுக்கு மூவ் பண்ணோம். நெக்ஸ்ட் பேஜ் டவுன்வர்ட்ஸ், கீழே அடுத்த பேஜ் டவுன்வர்ட்ஸ்ல மூவ் ஆகும். அதேதான் பேஜ் அப், function page up, previous page upwards. So page down போட்டா next page downwards, page up போட்டீங்கன்னா previous page upwards, page up and page down. Okay, so இப்போ நான் press பண்றேன் பாருங்க. Page down, next page, next page, next page, next page. Page up, previous page, previous page, previous page. இது மேலே கீழே. பட் லெஃப்ட் ரைட்டுக்கு எப்படி மூவ் பண்ணலாம்? இன்னொரு கீயை சேர்த்துக்குங்க. ஒன் மோர் கீ, யூ ஹேவ் டு ஆட் another key here. Alt, page down. Alt page down. சில லேப்டாப்ஸ்ல Alt function page down. இது என்ன பண்ணோம்? நெக்ஸ்ட் பேஜுக்கு மூவ் பண்ணோம் ரைட் சைட்ல. Alt page down, அதேதான். Alt page up, Alt function page up, previous page left side. Alt page up, Alt page down. Alt கீயை பிரஸ் பண்ணிக்கிட்டே பேஜ் அப் பேஜ் டவுன் பண்ணா நெக்ஸ்ட் பேஜ் ப்ரீவியஸ் பேஜ். லெஃப்ட் ரைட்ல போன வெறும் பேஜ் அப் பேஜ் டவுன் மேலே கீழே மூவ் ஆகும். இது லெஃப்ட் ரைட்ல மூவ் ஆகும். ஸோ நான் ட்ரை பண்றேன் பாருங்க. Alt பேஜ் டவுன், நெக்ஸ்ட் பேஜ், நெக்ஸ்ட் பேஜ், நெக்ஸ்ட் பேஜ், ரைட் சைட்ல மூவ் ஆகுது. Alt பேஜ் அப் பண்ணுங்க, ப்ரீவியஸ் பேஜுக்கு மூவ் ஆகும். ஓகே,
ஸோ இது ஒரு ஷீட்லயே பேஜ் வைஸா மூவ் பண்றது. இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, ஆரோ மார்க் போட்டு. திஸ் ஆரோ மார்க்டு ஏரியா, இந்த ஆரோ மார்க் ஏரியாவுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஷீட் டேப்னு சொல்லுவோம். அந்த ஆரோ மார்க்டு ஏரியாவுக்கு பேரு we call it as ஷீட் டேப். அதுக்கு பேர் தான் ஷீட் டேப். இப்போ ஷீட் டேப்ல நான் ஷீட் நம்பர் 1ல இருக்கேன். அதுல இருந்து 2, 3, 4, 5, 6 அடுத்த ஷீட்டுக்கு மூவ் பண்ணணும். இதுக்கு 3-4 மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட் மெத்தட் ஷார்ட்கட் கீ. இப்போ நீங்க ஆல்ட் பிரஸ் பண்ணீங்க இல்லையா, அதுக்கு பதிலாக கண்ட்ரோலை பிரஸ் பண்ணணும். கண்ட்ரோல் பேஜ் டவுன். சில கீபோர்ட்ல கண்ட்ரோல் ஃபங்க்ஷன் பேஜ் டவுன். இது நெக்ஸ்ட் ஷீட்டுக்கு போறதுக்கு, ஷீட் ஃபைல் இல்ல ஷீட், அடுத்த ஷீட். அதே மாதிரி கண்ட்ரோல் பேஜ் அப் போன இது என்னன்னா நெக்ஸ்ட் ஷீட்டுக்கு போகும். அடுத்த ஷீட் கண்ட்ரோல் பேஜ் டவுன் பண்ணா அடுத்த ஷீட் கண்ட்ரோல் பேஜ் அப். So control function page up. இது previous ஷீட்டுக்கு மூவ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் ஷீட் previous ஷீட். பட் எனக்கு இங்க 6 ஷீட் இருக்கு, பிரச்சனை இல்லை. சப்போஸ் ஒரு 50 ஷீட் இருக்கு, 200 ஷீட் இருக்குன்னு வச்சுங்களேன். எனக்கு முதல் ஷீட்ல இருந்து 20வது ஷீட்டுக்கு போனோம், 20வது ஷீட்ல இருந்து 40வது 50வது ஷீட்டுக்கு போனோம். இதுக்கு 2 மெத்தட் இருக்கு, 2-3 மெத்தட். ஃபர்ஸ்ட் மெத்தட், இந்த ஷீட் டேப் ஏரியா இருக்கு இல்லைங்களா, இந்த ஏரியா ஆரோ மார்க் அங்க வச்சு ஒரு ரைட் கிளிக் பண்ணு. ஜஸ்ட் மேக் அ ரைட் கிளிக். அந்த ஷீட் டேப்ல வச்சு ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா இட் வில் ஷோ ஆல் த லிஸ்ட் ஆஃப் ஷீட்ஸ். நம்ம கிட்ட என்னென்ன ஷீட் இருக்கோ அந்த ஷீட்டோட லிஸ்ட் ஃபுல்லா வரும். இதுல எந்த ஷீட்டுக்கு நீங்க மூவ் பண்ணமோ அந்த ஷீட்டை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தா போதும். அந்த ஷீட்டுக்கு உங்க கடைசி போயிடும். எங்க இந்த ஆரோ மார்க் ஏரியா இந்த இருக்கு பாருங்க, இந்த ஆரோ மார்க் ஏரியா இங்க வச்சு நீங்க ரைட் கிளிக் பண்ணா போதும். என்னென்ன ஷீட்டோ அது எல்லாத்தையும் லிஸ்ட்ல காமிக்கும். 50ஓ 100ஓ எவ்வளவு ஷீட் இருந்தாலும் லிஸ்ட் அவுட் பண்ணும். பட் ஷீட்டை வச்சு சர்ச்சிங் எல்லாம் பண்ண முடியாது. சர்ச் பண்றதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு, அதை நெக்ஸ்ட் பார்ப்போம். அந்த ஆரோ மார்க்ல வச்சு ரைட் கிளிக் பண்ணும். ஓகே, சொல்லுங்க. நான் ரைட் கிளிக் பண்றேன். இதில் பாருங்க, 6வது ஷீட் போனால் 6 செலக்ட் பண்ணி ஓகே, 6வது ஷீட்டுக்கு போகும். அப்படியே ரைட் கிளிக் பண்ணுறோம், ஷீட் நம்பர் 1 போனோமா 1 செலக்ட் பண்ணி ஓகே, ஃபர்ஸ்ட் ஷீட்டுக்கு போயிடும். பட் நீங்க சொல்லுங்க, ஹவு கேன் ஐ இன்சர்ட் அ ஃப்ரெஷ் நியூ ஷீட்? கண்ட்ரோல், புது ஃபைல் இல்லை, நான் கேட்டது ஷீட்டு. இங்க போய் பிளஸ் பண்ணலாம், இல்ல ஷீட்ல வச்சு ரைட் கிளிக் பண்ணலாம். வெரி குட். நீங்க சொன்ன மாதிரி இங்க பிளஸ் பண்ணலாம், இங்க வச்சு ரைட் கிளிக் பண்ணா இன்சர்ட்னு வரும். 2வது மெத்தட். 3வது மெத்தட் ஷிஃப்ட் F11. சில கீபோர்ட்ல ஷிஃப்ட் ஃபங்க்ஷன் F11. இது எதுக்குன்னா இன்சர்ட் அ நியூ ஷீட், ஒரு புது ஷீட்டை இன்சர்ட் பண்றதுக்கான ஷார்ட்கட் கீ. நீங்க சொன்ன மாதிரி பிளஸ் சிம்பிளும் பண்ணலாம், ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் பண்ணலாம், இல்ல ஷிஃப்ட் F11 ஷார்ட்கட் கீயும் பிரஸ் பண்ணலாம். நோ ஷார்ட்கட் கீ ஃபார் டெலீட்டிங். டெலீட் பண்றதுக்கு ஷார்ட்கட் கீ கிடையாது. ரைட் கிளிக் பண்ணி டெலீட் பண்ணுங்க. ஸ்ட்ரைட்டா டெலீட் பண்ண முடியாது, ஷார்ட்கட் கீ கிடையாது. அப்படியே ஷார்ட்கட் கீ இருந்தாலும் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அன்நோயிங்லி ஒரு ஷீட்டை டெலீட் பண்ணிட்டீங்கன்னா அதை ரெக்கவர் பண்றது கஷ்டம். ஸோ அதனால ரைட் கிளிக் பண்ணி டெலீட் பண்றது தான் பெட்டர். நான் பாருங்க ஷிஃப்ட் F11 பிரஸ் பண்றேன், ஒரு புது ஷீட், நியூ ஷீட் வில் கெட் இன்சர்ட்டட். ஷிஃப்ட் F11 பாருங்க. இந்த ஷீட் வேண்டாமா, அப்படியே ரைட் கிளிக் பண்ணி யூ கேன் டெலீட் தட் ஷீட். ஓகே, ரைட். எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் ட்ரை டு ரெஸ்ட்ரிக்ட். இதுக்கு மேல பண்ணலாம், பட் என்னோட சஜஷன் ரெஸ்ட்ரிக்ட் மேக்சிமம் ஆஃப் 255 ஷீட்ஸ். 255 ஷீட்ஸ் வச்சுக்கோங்க மேக்சிமம். அதுக்கு மேல போகாதீங்க. போனா எரர் வருமானு கேட்டா எரர்லாம் வராது, ஷீட்டு இன்சர்ட் ஆகும். சிஸ்டம் ரொம்ப ஸ்லோவாயிடும். ஃபார்முலா தப்பான ஆன்சர் காமிக்கும், தப்பான ஆன்சர் காமிக்கும். தான் பிரச்சனையே. எரர் வந்தா கூட பிரச்சனை இல்லை, எரர் ஏதோ வருதுன்னு நம்ம சால்வ் பண்ணலாம்.
10,000க்கு பதிலாக 5,000 காமிச்சா நம்ம கரெக்ட்னு நினைச்சிட்டு இருப்போம், கடைசியில் தப்பா கூட இருக்கலாம் ஆன்சர். அதனால நோ லிமிட், அன்லிமிட்டட் நம்பர் ஆஃப் ஷீட்ஸ் எவ்வளோனா இன்சர்ட் பண்ணிக்கலாம். பட் நான் சஜஸ்ட் பண்றது 250, அதுக்கு மேல போகாதீங்க, அதுக்கு மேல லிமிட் வச்சுக்காதீங்க. ஏன்னா ஸ்லோ ஆயிடும் சிஸ்டம், ஃபார்முலா எரர் வரும். பட் இங்க ஒரு 6 ஷீட் இருக்கு, நான் கண்டுபிடிச்சிருவேன். நீங்க 250 ஷீட் நான் எப்படி கவுண்ட் பண்றது? 50 ஷீட்டா 100 ஷீட்டா, என்கிட்ட எத்தனை ஷீட் இருக்கு எப்படி தெரிஞ்சுக்கிறது? எஸ், இது முன்னாடி வேர்டு பவர் பாயிண்ட்ல நீங்க பார்த்திருப்பீங்க. இப்போ நான் ஒரு மைக்ரோசாஃப்ட் வேர்டு யூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க, மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் யூஸ் பண்றேன், மைக்ரோசாஃப்ட் வேர்டு யூஸ் பண்றேன்னா பாட்டம்ல உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். இப்போ நான் மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் யூஸ் பண்ணி ஒரு ஸ்லைடு போட்டிருக்கேன், கீழே பாருங்க ஒரு மெசேஜ் வரும், ஸ்லைடு 1 of 1. மொத்தம் நமக்கு ஒரு ஸ்லைடு, அதுல முதல் ஸ்லைட்ல இருக்கிறோம் அப்படின்னு காமிக்கும். இப்போ நான் நிறைய ஸ்லைடு இன்சர்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க, ஒரு 4-5 ஸ்லைடு பண்ணும்போது கீழே மெசேஜ் மாறி இருக்கு பாருங்க, 5 of 5. மொத்தம் 5 ஸ்லைடு இருக்கு. இப்போ நம்ம இல்ல 3வது ஸ்லைட்ல இருந்தா 3வது ஸ்லைட்ல இருக்கும்னு காமிக்கும். இந்த ஆப்ஷன் இப்ப எக்ஸல்லயும் வந்துருச்சு. இந்த ஆப்ஷன் இப்ப எக்ஸல் முன்னாடி கிடையாது, இப்ப எக்ஸல்ல வந்திருக்கு. ஸோ கோ டு மைக்ரோசாஃப்ட் எக்ஸல். இங்க பாட்டம்ல ரெடின்னு ஒரு ஏரியா இருக்கு இல்லைங்களா, ரெடின்னு போட்டு ஒரு ஏரியா இருக்கு. இதுக்கு பேர் தான் இந்த ஏரியா, அந்த ரெடி போட்ட ஏரியா இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பேர் தான் நம்ம ஸ்டேட்டஸ் பார்னு சொல்லுவோம். ஃபைல் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம், ஸ்டேட்டஸ் பார். ஸோ அந்த ஸ்டேட்டஸ் பாருக்கு போயிடுங்க. ஸ்டேட்டஸ் பார் வருது இல்லைங்களா பாட்டம்ல, ஸ்டேட்டஸ் பார். அந்த ஸ்டேட்டஸ் பார், அந்த கிரே ஏரியா ஸ்டேட்டஸ் பார், அந்த ஸ்டேட்டஸ் பார்ல எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்க. ஸ்டேட்டஸ் பார்ல ஏதாவது ஒரு இடத்துல வச்சு ரைட் கிளிக் பண்ணா ஒரு மெனு ஒன்று வருது பாருங்க, ஒரு மெனு. அதுல மேல இருந்து 4வது ஷீட் நம்பர் டிக் அடிக்கணும். இங்க காமிக்குது ஓகே, பட் இதை டிக் அடிச்சிங்கன்னா பர்மனண்டா இங்க ஸ்டேட்டஸ் பார்ல உங்களுக்கு காமிச்சிடும் எத்தனை ஷீட். 1 of 6, 2 of 6, 3 of 6 டிக் பண்ணிடுமா. ரைட் கிளிக் பண்றேன், ஐ மேக் a right click on the status bar and I'll go to the sheet number. அந்த ஷீட் நம்பர் ஒரு டிக் அடிக்கிறேன். இப்ப வெளியில எஸ்கேப் பண்ணி வெளியில வரோம். எஸ், இப்ப இங்க பாட்டம்ல you will see the sheet number 1 of 6. மொத்தம் 6 ஷீட். இப்ப நாம இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஷீட். ஓகே, ஓகே. பட் இன்னொரு மெத்தட். ஸோ ரைட் கிளிக் பண்ணி யூ கேன் இன்சர்ட் த ஷீட் நம்பர்ஸ் ஹியர். நம்ம ஒரு ஷீட்ல இருந்து இன்னொரு ஷீட்டுக்கு ஜம்ப் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் சொன்னோம் இல்லைங்களா, எப்படி பண்ணலாம்? கண்ட்ரோல் பேஜ் அப் பேஜ் டவுன் பண்ணலாம், இல்ல ரைட் கிளிக் பண்ணி ஷீட் நம்பர் போகலாம். இன்னொரு மெத்தட் இருக்கு. இங்க இருக்கு இல்லைங்களா, ஷீட் நம்பர் டிஸ்பிளே ஆகுது பாருங்க, 1 of 6ன்னு. அந்த ஷீட் நம்பர் டிஸ்பிளே ஆகிற இடத்துல போய் சும்மா ஒரு கிளிக் அடிங்க, ஜஸ்ட் மேக் அ கிளிக் ஆன் இட். அதை கிளிக் பண்ணீங்கனாலே ரைட் ஹேண்ட் சைட்ல ஒரு நேவிகேட்டர்னு ஒன்று ஓப்பன் ஆகும், நேவிகேஷன். அதுல எல்லா ஷீட்டும் லிஸ்ட் ஆகும். இது இன்னொரு மெத்தட் உங்க ஷீட் நம்பர்ஸ்க்கு போறது. இதுல ஒரு அட்வான்டேஜ் இருக்கு, அதை விட இதுல ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. இப்போ 50 ஷீட்டுனா நீங்க அங்க போய் 50 ஷீட்டும் ஸ்க்ரால் பண்ணி பார்க்கணும். இங்க ஷீட் நம்பரை டைப் பண்ணலாம். இப்போ நான் 6வது ஷீட்டுக்கு போனோமா, 06ன்னு அடிச்சா 6வது ஷீட்டுக்கு நேரடியாக போய் அந்த ஷீட்ல இருக்கக்கூடிய ஒரு இப்போ நான் ஷீட்டை கிளிக் பண்ணா மட்டும் ஷீட்ல ஒரு டேபிள் இருக்கு. இந்த டேபிளை செலக்ட் பண்ணோமா, இங்க ரைட் சைட்ல இருக்கு பாருங்க, டேபிள் EX A10 to H260. இதான் என்னோட டேபிள் இருக்கிற இடம். அந்த டேபிளை செலக்ட் பண்ணாலும் டேபிளை செலக்ட் பண்ணிக்கலாம், சார்ட்டை செலக்ட் பண்ணலாம், ரிப்போர்ட்டை செலக்ட் பண்ணலாம். ஸோ இதுல இந்த நேவிகேஷன் மூலமா நீங்க நிறைய பார்த்துக்கலாம். ஸோ இங்க போயிட்டு அந்த ஷீட் நம்பரை கிளிக் பண்ணுங்க. முதல்ல ஷீட் நம்பர் ஆக்டிவேட் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணிட்டு ஷீட் நம்பரை டிக் அடிக்கணும். அப்புறமா இந்த ஷீட் நம்பர்ல போய் ஒரு கிளிக் அடிக்கணும். இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் வியூ. இந்த வியூன்ற டேபுக்குள்ள போனீங்கன்னா அதுக்கு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, நேவிகேஷன். வியூன்றது கீழே போய் நேவிகேஷன் பண்ணும். இதுவும் அதே மெத்தட் தான். சேம் மெனு வில் ஓபன் ஆன் த ரைட் சைடு. அதே மெனு ரைட் சைட்ல ஓபன் ஆகும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா யூ கேன் see all the sheet numbers. ஸோ அங்க கீழே போய் ஷீட் நம்பரை கிளிக் பண்ணாலும் ஓகே, இல்ல வியூல போய் நீங்க நேவிகேஷன் கிளிக் பண்ணாலும் ஓகே, ரெண்டும் ஒண்ணுதான். both are same. ஓகே, ரைட். எனக்கு இன்னும் சில இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எத்தனை ஷீட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், ஓகே.
இந்த ஷீட்ல எத்தனை ஷீட்ல ஃபார்முலா இருக்கு, எத்தனை செல்லுல வேல்யூஸ் இருக்கு, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் பர்ஃபார்மன்ஸுக்கு. எப்படி பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணலான்றது அடுத்த செஷன்ல சொல்றேன். ஸோ இப்போ இந்த ஷீட் ஸ்டேட்டஸ் பார் இருக்கு பாருங்க, இதுல ஏதாவது ஒரு இடத்துல, ஏதாவது ஒரு இடம், இந்த இடம் தான் இல்லை, ஏதாவது ஒரு இடத்துல வச்சு ஒரு ரைட் கிளிக் அடிங்க. ஷீட் நம்பர், அதுக்கு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, ஒர்க் புக் ஸ்டேட்டஸ்டிக்ஸ். ஒர்க் புக் ஸ்டேட்டஸ்டிக்ஸ் அந்த ஷீட் நம்பர்ல வச்சு ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா ஒர்க் புக் ஸ்டேட்டஸ்டிக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகுது. அதை கிளிக் பண்ணணும். முதல்ல நீங்க அதை கிளிக் பண்ணணும். முதல்ல கிளிக் பண்ணாதான் கீழே ஸ்டேட்டஸ் பார்ல வரும். நான் டிக் பண்ற மாதிரி ஒர்க் புக் ஸ்டேட்டஸ்டிக்ஸ் ஷீட் நம்பருக்கு கீழே அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ வெளியில வரும். வெளில கிளிக் பண்றேன். பாட்டம்ல வந்துருக்கு பாருங்க ஒர்க் புக் ஸ்டேட்டஸ்டிக்ஸ். இதை கிளிக் பண்ணீங்கன்னா மொத்தம் எத்தனை கரண்ட் ஷீட், இந்த ஷீட்ல எது கடைசி செல்லு, எவ்வளவு செல்லுல டேட்டா இருக்கு, எவ்வளவு ஃபார்முலாஸ் இருக்கு, எவ்வளவு டேபிள்ஸ் இருக்கு, ஐ மீன் ஒர்க் புக் மொத்தம் எத்தனை ஒர்க் புக் இருக்கு, மொத்தம் ஒர்க் புக்குலாம் எல்லாம் சேர்த்து எவ்வளவு செல்ல டேட்டா இருக்கு, எவ்வளவு டேபிள் இருக்கு, எவ்வளவு ஃபார்முலா இருக்கு, எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் காமிக்கும். ஆனா முதல்ல இந்த ஒர்க் புக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை நீங்க டிக் அடிச்சுக்கணும். இல்ல எனக்கு டிக்லாம் அடிக்காம வேற ஏதாவது மெத்தட் இருக்கா, தாராளமா இருக்கு. அதே ரிவ்யூ டேபுக்குள்ள போயிடுங்க. ரிவ்யூ, இந்த ரிவ்யூ டேப்ல போனா அங்க இருக்கு பாருங்க ஒர்க் புக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். மூணாவது மெத்தட், ரெண்டாவது மெத்தட். ஃபர்ஸ்ட் மெத்தட் ரைட் கிளிக் பண்ணி ஒர்க் புக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை கிளிக் பண்ணியும் கொண்டு வரலாம். இல்ல ரிவ்யூன்ற டேப்குள்ள போய் ஒர்க் புக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் கொண்டு வரலாம். ரெண்டும் ஒன்று தான். போத் ஆர் சேம். எத்தனை ரோஸ் எத்தனை காலம்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது, எவ்வளவு செல் வேல்யூ இருக்கு, எத்தனை செல்ல டேட்டா இருக்கு, எவ்வளவு ஷீட் இருக்கு. ஓகே, சரி. இப்போ வேற ஏதாவது ஒரு ஷீட்டுக்கு போயிடுவோம். ஷீட் நம்பர் 3, 4 ஏதாவது ஒரு ஷீட்டுக்கு, மேபி ஃபர்ஸ்ட் ஷீட்லயே வச்சுக்கலாம். ஆர் வேற ஷீட்டுக்கு நீங்க போனாலும் ஓகே. ஏதாவது ஷீட்ல போயிட்டு ஐ செலக்ட் சம் டேட்டா. இப்போ நான் ஒரு சில டேட்டாவை நான் ஷீட் நம்பர் 3க்கு போயிட்டேன். இந்த ஆர்டர் அமௌண்ட்னு ஒரு டேட்டா இருக்கு, அதை செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ண உடனே பாட்டம்ல பாத்தீங்கன்னா ஆக்சுவலா உங்களுக்கு பாத்தீங்கன்னா 3 ஃபார்முலா தான் வரும். கரெக்டுங்களா? 3 ஃபார்முலா, ஆவரேஜ், கவுண்ட், சம். பட் எனக்கு ஒரு 6 ஃபார்முலா வருது. ஆவரேஜ், கவுண்ட், நியூமெரிக்கல் கவுண்ட், மினிமம், மேக்சிமம், சம். பட் எனக்கு இந்த மினிமம், மேக்சிமம், ஆவரேஜ், கவுண்ட், நியூமெரிக்கல் கவுண்ட் எல்லாம் வரணும்னு நினைச்சா என்ன பண்ணலாம்? அதே ஸ்டேட்டஸ் பார்ல வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்க. இதுல ஒரு புது அப்டேஷன் இருக்கு. புது அப்டேஷன் பத்தி பார்க்கலாம். ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா அங்க வருது பாருங்க, ஆவரேஜ், கவுண்ட், நியூமெரிக்கல் கவுண்ட், மினிமம், மேக்சிமம், சம். இது எல்லாத்தையும் டிக் அடிச்சிருங்க. ஆவரேஜை டிக் பண்ணுங்க, கவுண்டை டிக் பண்ணுங்க, நியூமெரிக்கல் கவுண்ட், மினிமம், மேக்சிமம், சம். இது எல்லாத்தையும் ஒரு டிக் அடிச்சிருங்க. எல்லாத்தையுமே டிக் எவ்ரிதிங். இப்போ எஸ்கேப் பண்ணி வெளில வந்தா எல்லா ஃபார்முலாவும் டிஸ்பிளே ஆகும். கீழே பாட்டம்ல பாத்தீங்கன்னா அந்த பாட்டம் யூ கேன் see it shows the average, it shows the count, numerical count, minimum, maximum, sum. பட் இது எல்லா வெர்ஷன்லயும் இருக்கு. நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்களா தெரியல. 2007, 10, 13, 16 எல்லா வெர்ஷன்லயும் இருக்கு. புது வெர்ஷன்ல ஒரு சின்ன அப்டேட். இப்ப நாம இதை செலக்ட் பண்ணிருக்கோம், ஏதோ ஒரு வேல்யூ வருது கீழே, ஆவரேஜ், கவுண்ட், சம் ஏதோ வருது. இந்த சம்னு இருக்கு பாருங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதை எடுத்துக்கிறேன் நான். சம் வந்து 7680. இந்த சம், இந்த வேல்யூ சம், ஏதோ ஒரு இடத்துல இதோடைய ஆன்சர் எனக்கு வரணும், இந்த வேல்யூ வரணும். இந்த வேல்யூ, ஸோ எந்த வேல்யூ வரணுமா, சம் வேணுமா, ஆவரேஜ் வேணுமா, கவுண்ட் வேணுமா, மேக்ஸிமம் வேணுமா, மினிமம் வேணும், எது வேணுமோ அதுல போய் ஒரு கிளிக் அடிங்க. இப்ப சம் வேணுமா, சம்ல போய் ஒரு கிளிக் அடிங்க. சும்மா கிளிக் பண்ணிட்டு வேற ஏதாவது ஒரு செல்ல போயிட்டு பேஸ்ட் பண்ணுங்க. Ctrl V. That's all. அங்க பண்ண அந்த sum value will get pasted. திரும்ப சொல்றேன், select the some cells. கீழே ஃபார்முலா, எந்த ஃபார்முலா வேணும்னு நீங்க டிசைட் பண்ணுங்க. ஆவரேஜா, கவுண்டா, சம்மா, அந்த ஃபார்முலா போய் கிளிக் பண்ணிக்கிங்க. எங்க வேணுன்றத பேஸ்ட் பண்ணிக்க. That formula will get inserted. கண்ட்ரோல் பேஸ்ட் பண்றதுக்கு என்ன சார் பண்ணீங்க வழக்கமா? Ctrl V. ஆனா இது வேல்யூ தான் பேஸ்ட் ஆகும், ஞாபகம் வச்சுங்க. வேல்யூ அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க சப்போஸ் 910க்கு பதிலா வேற ஏதாவது மாத்துறீங்கன்னா இங்க மாறுமான்னு கேட்டா மாறாது. ஏன்னா இது வேல்யூ, ஃபார்முலா கிடையாது, வேல்யூ.
இது ஒரு புது ஃபீச்சர் தான், பழைய வெர்ஷன்ல கிடையாது. சம்முனா எல்லாருக்கும் தெரியும் என்னது, டோட்டலு. மேக்சிமம்ன்றது ஹையஸ்ட், மினிமம்ன்றது லோயஸ்ட். பட் அங்க வேற ஒண்ணு வருது, கவுண்ட், நியூமெரிக்கல் கவுண்ட். ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? எவ்வளவு செல்ல செலக்ட் பண்ணிருக்கோன்றது நியூமெரிக்கல் கவுண்ட். நியூமெரிக்கல் கவுண்ட் ஒண்ணு இருக்காது. எது வேர்டு கவுண்ட்ன்றீங்க? ரெண்டு இருக்கு, நியூமெரிக்கல் கவுண்ட் ஒண்ணு, கவுண்ட் ஒண்ணு. அப்படியா? இப்ப நான் இந்த ஒரு 4-5 செல்ல இங்க செலக்ட் பண்ணா என்ன வரும்? ஒண்ணுமே வரலையே. ரோ கிடையாது. அப்ப என்ன அர்த்தம்? கவுண்ட் த செல் விச் இஸ் ஹேவிங் சம் வேல்யூ. கவுண்ட் எத்தனை செல்ல வேல்யூ இருக்குன்னு கவுண்ட் பண்றதுதான் கவுண்ட். எத்தனை செல்ல நியூமெரிக்கல் வேல்யூ இருக்கு அப்படின்னு கவுண்ட் பண்றதுதான் நம்பர்ஸ். இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. கவுண்ட்ன்றது பாருங்க, நான் இங்க ரெண்டுமே எனக்கு 10 தான் வருது. நான் செலக்ட் பண்ணது 10 செல்லு தான். இதுவே ஹெட்டிங்கோட சேர்த்து செலக்ட் பண்றேன்னு வச்சுங்களேன். இப்போ டிஃபரன்ஸ் பார்க்கலாம். நீங்க கவுண்ட் 11, நியூமெரிக்கல் கவுண்ட் 10. நான் செலக்ட் பண்ண 11 செல்ல ஏதோ ஒரு வேல்யூ இருக்கு. அது நம்பரா இருக்கலாம், டெக்ஸ்டா இருக்கலாம், டேட்டா இருக்கலாம். ஆனா நியூமெரிக்கல் கவுண்ட் நான் செலக்ட் பண்ண 11 செல்ல 10 செல்ல தான் நம்பர் இருக்கு, நியூமெரிக்கல் வேல்யூ. ஸோ இதுதான் கவுண்ட்டுக்கும் நியூமெரிக்கல் கவுண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம். இங்க ஒண்ணு இருக்கு பாருங்க, நார்மல் வியூ, பேஜ் லேஅவுட் வியூ, பேஜ் பிரேக் ப்ரிவ்யூ. இது மூணுமே ஸ்பெசிபிக் ஃபார் அரேஞ்சிங் த பேஜ் செட்டப் அண்ட் டேக்கிங் அ பிரிண்ட் அவுட். ஒரு பிரிண்ட் அவுட் அரேஞ்ச் பண்ணி பேஜ் செட்டப் ரெடி பண்றதுக்கு இந்த 3 வியூவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது உங்களுக்கே தெரியும், பிளஸ் அண்ட் மைனஸ். இதுக்கு ஜூம் பண்றது, இன்க்ரீஸ் த டிக்ரீஸ் த ஜூம் பர்சன். இதுக்கு 4 மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட் மெத்தட், மவுஸை யூஸ் பண்ணி இங்க பிளஸ் மைனஸை கிளிக் பண்ணலாம். பிளஸ் கிளிக் பண்ணா இன்க்ரீஸ் ஆகும், மைனஸ் கிளிக் பண்ணா டிக்ரீஸ் ஆகும். ரெண்டாவது மெத்தட், நீங்க கீபோர்டு மவுஸை யூஸ் பண்றீங்களா இருந்தா உங்க கீபோர்ட்ல கண்ட்ரோல் கீயை பிரஸ் பண்ணிக்கிட்டு இந்த மவுஸ்ல ஸ்க்ரால் பட்டன், மவுஸ் இருந்தா இந்த ஸ்க்ரால்னு இருக்கும் நடுவில், ஸ்க்ரால் பார். இதை மேலே கீழே ஸ்க்ரால் பண்ணா போதும். கீழே ஸ்க்ரால் பண்ணா டிக்ரீஸ் ஆகும், மேலே ஸ்க்ரால் பண்ணா இன்க்ரீஸ் ஆகும். இது மவுஸ் இருந்தா. இல்ல எனக்கு மவுஸ் இல்ல, டச் பேட் இருக்கு, டச் பேட்ல பண்ணலாமா? தாராளமா பண்ணலாம். ஹவு டு யூ டு இட் ஆன் யுவர் மொபைல்? உங்க மொபைல் எப்படி பண்ணுவீங்க? ஏதாவது ஜூம் பண்ணதா இருந்தா இந்த மாதிரி 2 ஃபிங்கர்ஸ் வச்சு ஜூம் பண்ணுவீங்க இல்லையா? அதே கான்செப்ட் தான் இங்க. இந்த டச் பேட்ல வச்சுக்கிட்டு இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஜூம் பர்சன்ட். ஸோ இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். அது பாருங்க டச் பேட்ல. இந்த டச் பேட்ல வச்சு ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட் மொபைல்ல பண்ற கான்செப்ட் தான். ஆக்சுவலா முதல்ல இது 2007ல இருந்து எக்ஸல்ல இருக்கு, மொபைல்லாம் இப்பதான் வந்தது. அந்த டச் பேட்ல வச்சு ஜூம் இன் ஜூம் அவுட். டெக்ஸ்ட்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை மேடம், எம்டியா இருந்தா கூட ஓகே தான். செலக்ட்லாம் பண்ண வேணாம் சார், எங்க வேணா எடுத்து வச்சுக்கோம். இன்னொரு அட்வான்டேஜ் இந்த டச் பேட்ல, ஜூம் பண்றது ஒண்ணு, இன்னொன்னு மூவ் பண்றது கூட ஈஸி. இப்ப நான் இங்க இருக்கேன், எனக்கு ரைட் சைட்ல வேகமா மூவ் பண்ணி ஒரு 500-200வது காலமோ XYZ ABC ரைட் சைட்ல போய் நான் நிறைய பார்க்கணும். அதே தான் 2 ஃபிங்கர் வச்சுக்கோங்க, டச் பேட்ல அப்படியே ரைட் சைட்ல மூவ் பண்ணு பாருங்க, ஃபாஸ்டா கொஞ்சம் வேகமாவே மூவ் ஆகும் ரைட் சைட்ல. இதுவே நீங்க மேனுவலா மவுஸ் வச்சோ கீபோர்ட் வச்சு போனா லேட் ஆகும். பட் இங்க இந்த டச் பேட்ல ஜஸ்ட் ரைட் சைட்ல மூவ் பண்றேன், லெஃப்ட் சைட்ல மூவ் பண்றேன் பாருங்க, வேகமா ஃபாஸ்டா மூவ் ஆகுது. அப்பு மேல மூவ் பண்றேன், டவுனு கீழே மூவ் பண்றேன். ஸோ அந்த 2 ஃபிங்கர்ஸ் வச்சுட்டு லெஃப்ட் ரைட்டு டாப் பாட்டம் எப்படி வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். ஜூம் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம், மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்துட்டு இருந்ததெல்லாம் என்னது, எல்லாம் பேசிக்ஸ் தான், எல்லாம் வெரி வெரி பேசிக்ஸ். நம்ம அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ்க்குலாம் போவே இல்லை, பேசிக்ஸ் தான் இருக்கணும். ஷார்ட்கட் கீ, பட் இந்த ஷார்ட்கட் கீல சில பக் இருக்கு, நோட் பண்ணிக்கங்க. ஐ திங்க் நெக்ஸ்ட் வெர்ஷன்ல சால்வ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன்.
இப்போதைக்கு நோட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் ஆல்ட் பிளஸ் இதை ஜூம் பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்றதுக்கு, ஜூம் பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்றது கண்ட்ரோல் ஆல்ட் பிளஸ், கண்ட்ரோல் ஆல்ட் மைனஸ் ஃபார் டிக்ரீசிங் த ஜூம் பர்சன்ட். எல்லாருக்கும் ஒர்க் ஆகுதா? சில கீபோர்ட்ல ஒர்க் ஆகலாம், சில கீபோர்ட்ல ஒர்க் ஆகாம இருக்கலாம். சில கீபோர்ட்ல ஒன்னும் ஒர்க் ஆகலாம், சில கீபோர்ட்ல 2 ஒர்க் ஆகலாம், சில கீபோர்ட்ல 2மே ஒர்க் ஆகாம கூட இருக்கலாம். ஏன்னா இதுல சில பக் இருக்கு, இன்னும் 100% சால்வ் பண்ணல. யாருக்காவது ஒர்க் ஆகுதா? ஆக்சுவலா உண்மையை சொல்ல போனா எனக்கு வந்து பிளஸ் ஒர்க் ஆகும், கண்ட்ரோல் ஆல்ட் பிளஸ் ஜூம் ஆகுது, கண்ட்ரோல் ஆல்ட் மைனஸ் ஒர்க் ஆகல. சரியா? கண்ட்ரோல் ஆல்ட் பிளஸ் ஒர்க் ஆகும், ரெண்டுமே வா அதான் சொன்னேன். சில பக்ஸ் இருக்கு, கூடிய விரைவில் சரி பண்ணுவோம்னு நினைக்கிறேன். மைனஸ் ஒர்க் ஆகுதா உங்களுக்கு? பரவாயில்லையா? எனக்கு பிளஸ் ஒர்க் ஆகுது. எனக்கு பிளஸ் ஒர்க் மைனஸ் ஒர்க். நான் சொன்னேன் இன்னும் அடுத்த வருஷத்துல சால்வ் பண்ணுவான்னு நினைக்கிறேன். சில பேருக்கு 2 கூட ஒர்க் ஆகாம இருக்கும். அதான் ஒர்க் ஆகாம இருக்கும், சால்வ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாள் முன்னாடி ஒர்க் ஆயிட்டு இருந்தது, 6 months முன்னாடி ஒர்க் ஆயிட்டு இருந்தது. விண்டோஸ் ஜூம், அந்த ஜூம் கொஞ்சம் மிக்ஸ் ஆகுது, சால்வ் பண்ணிட்டோம். பழைய வருஷம் ஒர்க் ஆயிட்டு இருந்தது, விண்டோஸ் அப்டேட் ஏதோ மிஸ்டேக் ஆகிட்டு செக் பண்றோம். அது 2 ஒர்க் ஆகுதா? யாருமே இல்லையா? உங்களுக்கு மைனஸ் ஒர்க் ஆகுதா? அது 2 ஒர்க் ஆகுது. எல்லாருக்கும் மைனஸ் ஒர்க் ஆகுது, 2மே ஒர்க் ஆகுது. ஓகே, டன். தட்ஸ் இட். கிட்டத்தட்ட லாஸ்ட் 1 ஹவருக்கு மேல வெறும் introduction, what are all the elements, what are all the components and what are all the options available in Excel, அவ்வளவுதான் பார்த்திருக்கோம். So before going to the next concept, சொல்லுங்க. Any questions, doubts, queries பார்த்த வரைக்கும்? Yes. Clear? அதெல்லாம் நீங்க தெளிவா புரியாம மாதிரி தான் இருக்கும். சாயங்காலம் தான் 5 மணிக்கு ட்ரைனிங் முடியுது. அதான் சொல்றேன், சாயங்காலம் ட்ரைனிங் முடிச்சு ஒரு 5:05க்கு லேப்டாப் ஓபன் பண்ணி பார்த்தா எல்லாம் பிளாங்க் ஆயிடும். வேற வழியில நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ். நாளைக்கு ட்ரைனிங் முடியாது. ஆக்சுவலா ட்ரைனிங் வில் ஸ்டார்ட் டுமாரோ. ஏன்னா இந்த 2 நாள்ல நான் என்ன சொல்லிக் கொடுப்பேன், எக்ஸல்ல என்னென்ன ஆப்ஷன் அவைலபிளா இருக்கு, இதெல்லாம் பாசிபிளா இருக்குன்றது ஒரு கோடு போட்டு காமிப்பேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் தான் நீங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி யூ ஹேவ் டு எக்ஸ்ப்ளோர் மோர் அண்ட் மோர். ஓகே, நம்ம அடுத்த கான்செப்ட்டுக்கு. எஸ், நான் இப்ப ஸ்டார்ட் பண்ண போறோம். பிவட் நடுவு வந்து தான் புரியாம போயிடும், அதுதான் பார்த்தேன். ரைட், exercise number 1. This data, இந்த டேட்டாவை பேஸா வச்சுக்கிட்டு நாம ஒரு ரிப்போர்ட்டை கிரியேட் பண்ண போறோம். சேல்ஸ் ரீஜன், வெஹிக்கல் டைப், பார்ட் நம்பர், என்ன பிளாட்ஃபார்ம், கமோடிட்டி குரூப், மெட்டீரியல் காஸ்ட், கன்வர்ஷன் காஸ்ட், ஓவர் ஹெட் காஸ்ட், சேல்ஸ் பிரைஸ் அண்ட் மார்ஜின், இப்படி ஒரு டேட்டா இருக்கு. இந்த டேட்டாவை பேஸா வச்சுக்கிட்டு நாம ஒரு ரிப்போர்ட் பண்ண போறோம். நீங்க கேட்கலாம், எதுக்காக ரிப்போர்ட் பண்ணணும்? டேட்டாவே நல்லா தானே இருக்கு, டேட்டா எப்படியே இருந்துட்டு போகுது. பட் இந்த டேட்டா வச்சு நீங்க ஏதாவது அனலைஸ் பண்ண முடியுமா, இல்ல இந்த டேட்டா வச்சு ஏதாவது டிசிஷன் எடுக்க முடியுமான்னு கேட்டா முடியாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதுல எந்த ரீஜன்ல அதிகமான சேல்ஸ் இருக்கு, எந்த ரீஜன்ல ப்ராஃபிட் மார்ஜின் அதிகமா இருக்கு அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அது நார்மலான ஒரு டேட்டா. இதை நீங்க ரிப்போர்ட்டா மாத்தினாதான் அதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ ரிப்போர்ட்டா மாத்துறதுக்கு தான் நாம இந்த டூலை யூஸ் பண்ண போறோம். என்ன டூல்?
pivot or pivot. I hope some people would have used the pivot table already. சில பேர் ஏற்கனவே pivot table யூஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் இல்லைனா நம்ம பார்க்கலாம். எனி ஐடியா யூஸ் பண்ணவங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஏதாவது ஐடியா? வெரி குட். ஓகே, அது ஓகே, ரைட். பட் என்னோட கொஸ்டின் என்னன்னா, எத்தனை டேபிள பேஸா வச்சுக்கிட்டு ரிப்போர்ட் பண்ண முடியும்? எத்தனை டேபிள பேஸா வச்சு, எத்தனை டேபிள இன்புட்டா வச்சுக்கிட்டு ரிப்போர்ட் கிரியேட் பண்ண முடியும்? 1, 2, 3, 4, 5 எத்தனை டேபிள வச்சு பண்ணிருக்கீங்க இது வரைக்கும்? ஒரு டேபிள் வச்சுதான் பண்ணிருக்கீங்க. 2 டேபிள பண்ண முடியுமா? 3 டேபிள், 4 டேபிள் முடியாது. அதுக்குதான் இந்த டூல் இருக்கு, பவர் பிவட். இதுக்கு என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் லுக் அப்னு எழுதி அந்த காலத்தை இங்க கொண்டு வந்து அப்புறம் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லாமலே பண்ணலாம். சரி, டேட்டா ரொம்ப பெருசா இருக்கு. இது ஓகே, சின்ன டேட்டா ஒரு 200-300 ரோ தான் இருக்கு. லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் ரோஸ் ஆர் அவைலபிள். நான் சொன்ன மாதிரி எக்ஸல் பெரிய பெரிய டேட்டாவை ஹேண்டில் பண்ணாது. லட்சக்கணக்கான ரோ எக்ஸலால ஹேண்டில் பண்ண முடியாது. அதுவும் இல்லாம நீங்க நிறைய பேர் சொன்னீங்களா மார்னிங்ல, எனக்கு ஷீட்ஸ் எல்லாம் கன்சால்டேட் பண்ணோம், ஃபைல்ஸ் எல்லாம் கன்சால்டேட் பண்ணோம். ஐடென்டிக்கலா இருக்கும், நான் ஐடென்டிக்கலா இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும், மாறி மாறி இருக்கும், ஷீட்டா இருக்கும், ஃபைலா இருக்கும். எல்லாத்தையும் கன்சால்டேட் பண்ணணும், ஃபார்முலா எழுதணும், ஃபங்க்ஷன் எழுதணும், கிளீன் பண்ணணும் டேட்டாவை. சில டேட்டா ப்ராப்ளமா இருக்கும், எம்டி ரோஸ் இருக்கும், எம்டி காலம்ஸ் இருக்கும். இது எல்லாத்தையும் கிளீன் அப் பண்ணி ப்ராப்பரான டேட்டாவை, யூஸ்ஃபுல்லான டேட்டாவை மாத்துறதுக்கு தான் ஒரு டூல் இருக்கு. அதுதான் பவர் குவரி. இது எல்லாத்தையும் டேஷ்போர்டா மாத்துறதுக்கு ஒரு டூல் இருந்தது, இப்ப இல்ல, அந்த டூல் எடுத்துட்டாங்க. பவர் வியூ, அந்த டூலுக்கு பேர் தான் பவர் வியூ. பட் இப்ப தேவைப்படாது. இது காம்பினேஷன் ஆஃப் ஆல் திஸ் 4 டூல்ஸ் டுகெதர். இந்த 4 டூலையும் கம்பைன் பண்ணி தான் இப்ப 10 வருஷத்துக்கு முன்னாடி மைக்ரோசாஃப்ட்ல ஒரு புது டூல் கிரியேட் பண்ணிருக்காங்க. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பவர் பிஐ. இதோட அடுத்த லெவல். இப்ப நீங்க கிட்டத்தட்ட பவர் பிஐ கிட்ட நெருங்கிட்டீங்கன்னு அர்த்தம். இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் கத்துக்கணும். இப்ப நம்ம அதான் கத்துக்க போறோம். பிவட், பவர் பிவட், பவர் கொரி தான் கத்துக்க போறோம். நீங்க பிஐ கிளாஸுக்கு வந்தாலும், நீங்க பிஐ ட்ரைனிங் வந்தாலும் நான் இதான் சொல்லி கொடுப்பேன். முதல்ல பிவட், பவர் பிவட், பவர் கொரி மூலமா தான் பிஐஏ வேலை செய்ய போகுது. பவர் கொரி மூலமா தான் பவர் பிஐஏ வேலை செய்யும். ஸோ நீங்க அடுத்த லெவலுக்கு போறீங்க. எக்ஸலை விட்டு வெளியில நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம போறோம்னு அர்த்தம் இப்ப இந்த ட்ரைனிங் மூலமா. ஸோ பிஐ என்ன? பிஐனா எல்லாருக்கும் தெரியும். ஏஐனா என்னது? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். பிஐன்றது பிசினஸ் இன்டெலிஜென்ஸ். அவ்வளவுதான். ஸோ ஏஐ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆர்டிபிஷியல், பிஐ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பிசினஸ் இன்டெலிஜென்ஸ். ஸோ இதுக்கான ரூட்டு இங்க இருந்து ஆரம்பிக்குது, பிவட். ரைட். ஸோ நாம இப்போ பிவட்டை கிரியேட் பண்ண போறோம். பிவட்டை கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி சில கண்டிஷன் இருக்கு, நோட் பண்ணிக்கங்க. நோ எம்டி ரோஸ்ல ஓகே, நோ மர்ஜ்டு செல்ஸ். நடுவுல எதுவும் மர்ஜ்டு செல்ஸ் இருக்க கூடாது. எம்டி ரோஸ் தான் அங்க ஸ்டாப் ஆயிடும், அவ்வளவுதானே தவிர எரர்லாம் அடிக்காது. நோ மர்ஜ்டு செல்ஸ் இன் பிட்வீன், மர்ஜ்டு செல்ஸ் இன் பிட்வீன். நடுவுல எதுவும் மர்ஜ்டு செல்ஸ் இருக்க கூடாது. ரெண்டாவது, டேபிள் should have a heading. உங்க டேபிளுக்கு கண்டிப்பாக ஹெட்டிங் இருக்கணும். மூணாவது, ஹெட்டிங் should be unique. இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க? ஹெட்டிங் should be uniqueனா என்ன அர்த்தம், என்ன மீனிங்? ஒரே ஹெட்டிங் இன்னொரு தடவை ரிப்பீட் ஆயிருக்க கூடாது. சரி, இதெல்லாம் எனக்கு புரியுது. மர்ஜ் செல்ஸ் இருக்கக்கூடாது, டேபிளுக்கு ஹெட்டிங் இருக்கணும், டேபிள் யூனிக்கா இருக்கணும். இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ நான் இந்த ஷீட்டுக்கு வரேன், நம்மளுடைய ஒரிஜினல் எக்ஸல் ஷீட்டுக்கு 01. இதுல மர்ஜ் செல்ஸ் இருக்கா இல்லையா? அப்கோர்ஸ் டேபிள் ஹெட்டிங் இருக்கா இல்லையான்னு பார்த்தவொன்னு கண்டுபிடிச்சலாம், எது பிரச்சனை இல்லை. கொஞ்சம் ஓரளவு ஒரே டேபிள் ஹெட்டிங் 2 தடவை ரிப்பீட் ஆயிருக்கான்றதையும் கண்டுபிடிச்சலாம், ஓரளவு கண்டுபிடிச்சலாம். ஆனா மர்ஜ் செல்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது சொல்லுங்க? மர்ஜ் செல்ஸ் தான் தெரியும் இல்லையா? 2 செல்லை செலக்ட் பண்ணி மர்ஜ் பண்ணிக்கலாம்.
merged cells இருக்கா இல்லையா அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கிறது? எனி ஐடியா? எஸ், அதுக்காக தான் ஸ்பெசிபிக்கா ஒரு டூல் இருக்கு. ரிவ்யூன்ற டேப் பண்ண மர்ஜி செல்ஸ் மட்டும் இல்ல, ஹெட்டிங் கரெக்டா இருக்கா, மர்ஜி செல்ஸ் இருக்கா, ஷீட் நேம்லாம் கரெக்டா கொடுத்துருக்கீங்களா, ஈவன் கலர்ஸ் கூட கரெக்டான கலர்லாம் கொடுத்துருக்கீங்களா, மற்றவங்களுக்கு அந்த கலர்ஸ்லாம் நல்லா தெரியுமா இல்லையா, பிசிக்கல் சேலஞ்சு யாராவது டச் ஸ்கிரீன் மூலமா பாக்குறாங்கன்னா அதுக்கான லிங்க் எல்லாம் கரெக்டா கொடுத்துருக்கீங்களா இல்லையா, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணணும்? ரிவ்யூன்ற டேப்குள்ள போயிடுங்க, செக் ஆக்சசிபிலிட்டி. செக் ஆக்சசிபிலிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. எப்படி நீங்க ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனை ரெடி பண்ணி பிரசன்ட் பண்றதுக்கு முன்னாடி முக்கியமான சில விஷயங்களை செக் பண்ண சொல்லுவாங்க. ஸ்பெல்லிங் அண்ட் கிராமரை செக் பண்ணிக்கங்க. மெயில் அனுப்பும் போதுக்கு மெயிலுக்கு முன்னாடி ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் இல்லாம பாத்துக்குங்க. பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனுக்கு ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் இல்லாம பாத்துக்குங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எக்ஸலுக்கு ரெண்டு விஷயத்தை நீங்க செக் பண்ணணும். ஒன்னு செக் ஆக்சசிபிலிட்டி, இன்னொன்னு நான் சொல்றேன். செக் ஆக்சசிபிலிட்டியை கிளிக் பண்ணுங்க. ரைட் சைட்ல ஒரு மெசேஜ் வரும், லுக்ஸ் குட், நோ இஷ்யூஸ் ஃபவுண்ட். எந்த பிரச்சனையும் இல்லை, உங்க டேட்டா கிளீனா இருக்கு, பர்ஃபெக்டா இருக்குன்னு அர்த்தம். சரி, இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் வேணுமுன்னே வாண்டடா இந்த செல்லுல ஏதோ ஒரு ரோ சம் டேபிளுக்குள்ள சும்மா செக்கிங்காக சும்மா ஒரு 4-5 செல்லை செலக்ட் பண்ணி, டம்மியா ஒரு 4-5 செல்லை செலக்ட் பண்ணி சும்மா மர்ஜின்னு கொடுத்துறேன். மர்ஜின் மேல இருக்கு ஹோம் டேப்ல மர்ஜ் அண்ட் சென்டர். மர்ஜிங் த செல், ஓகே மர்ஜ் ஆகட்டும். மர்ஜ் ஆயிடுச்சு. இது நான் இப்போ பண்ணிட்டேன், இல்லை வேற யாரோ எனக்கு பண்ணி அனுப்பிச்சிருக்கேன். பீகன் சபார்டினேட்ஸ் யாரோ பண்ணிருக்கேன், நானே பண்ணியிருக்கேன். பெரிய டேபிள், அதில் எங்க இந்த மர்ஜிடு இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? அதே ரிவ்யூ டேப்ல போயிட்டு செக் ஆக்சசிபிலிட்டி. இப்போ லுக்ஸ் குட் கோயிங்ன்றது வரல பாருங்க, கீப் கோயிங்னு வருது. ஆனால் கீழே ஒரு மெசேஜ் வருது, fix the remaining issues in the document that make it accessible to everyone. ஏதோ இஷ்யூ இருக்கு, அந்த இஷ்யூவை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. ஸோ எந்த இஷ்யூ? ஹார்ட் டு ரீட் டெக்ஸ்ட். டெக்ஸ்ட் எல்லாம் படிக்க கஷ்டமா இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, டெக்ஸ்ட்லாம் நல்லா தான் இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெட் ஃபாண்ட், ஏதாவது ஆல்ட் டெக்ஸ்ட் மிஸ் ஆகுதா? அதான் நான் சொல்லுங்களா, ஆல்ட் டெக்ஸ்ட் பிசிக்கலி டச் ஸ்கிரீனுக்குலாம் அது தேவையில்லை ஆக்சுவலி, இருந்தாலும் அது பார்க்கலாம். டேபிள் ஹெட்டிங் ஏதாவது மிஸ் ஆயிருக்கா? இல்லை, டேபிள் ஹெட்டிங்லாம் கரெக்டாக இருக்கு. என்ன பிரச்சனை? யூஸ் மர்ஜ்டு செல். இதுதான் பிரச்சனை. ஒரு மர்ஜ்டு செல்ஸ் உங்க டேபிள்ல எங்கேயோ இருக்கு. ஷீட் நேம்லாம் கரெக்டா கொடுத்துருக்கீங்களா, ஹைப்பர் லிங்க்லாம் கரெக்டா கொடுத்துருக்கீங்களான்னு பாக்குது. இதுல யூஸ் மர்ஜ்டு செல்ஸ் இருக்கு, ஏதோ ஒரு இடத்துல மர்ஜ்டு செல்ஸ் இருக்கு, அதை சும்மா கிளிக் அடிங்க. அங்க போய் நேரா கிளிக் அடிங்க, எங்க மர்ஜ்டு செல்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடும். அதுவும் இல்லாம அதுக்கான சொல்யூஷனும் கீழே கொடுக்கும். ஸ்பிளிட் பண்ணிக்கங்க, ஸ்பிளிட் தட் மர்ஜ்டு செல்ஸ். So this is the method to check your accessibility. ஸ்பிளிட் பண்ண பிரிஞ்சிடும். புரியல, டேட்டா நம்ம தான் சார் இருக்கணும். சிஸ்டம் என்ன தெரியாங்க, ஒன்று தானே புரியல. இது நம்ம தான் சார் ஃபில் பண்ணணும், அதே எப்படி சிஸ்டம் ஃபில் பண்ணி கொடுக்கும்? சும்மா டம்மியாக போட்டு மர்ஜி பண்ணோம் சார். இது பிரிக்கினே அண்டு தான் பண்ணணும், சும்மா ஒரு டம்மியாக போட்டு பிரிச்சேன். அது ஃபில் ஆகாது, ஃபில்லாம் நம்ம தான் பண்ணணும். செல்லு எம்டியா இருக்கிறது தான் எரர் கிடையாது சார். நீங்கள் எம்டியா கூட வச்சிருப்பீங்க, இப்போ பேமெண்ட்டே வரணும்னா நம்ம சேல்ஸே பண்ணிடலன்னு அது எம்டியா கூட இருக்கும், அதெல்லாம் எரர் கிடையாது. அதெல்லாம் நம்ம தான் ஃபில் பண்ணணும். எம்டியா இருந்தாலும் எரர் கிடையாது, மர்ஜிடா இருந்தால் தான் எரர். ஸோ மர்ஜி எடுத்துட்டோம். சரி, ஆக்சுவலா எக்ஸல்ல ஒரு ஷார்ட்கட் கீ இருக்கு, உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா இங்க பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். இந்த ஒர்க் புக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல கிளிக் போதும்போதே பார்த்துருப்பீங்க. இந்த டேட்டாவோட கடைசி செல் எதுன்னு வருது பாருங்க. இந்த ஷீட்டோட கடைசி செல் என்னது? J291. ஜே காலம்ல 291 ரூபா தான் செல்லு தான் கடைசி செல்லுன்னு காமிக்குது. அதான் கரெக்ட் தான். இதாவது இந்த காலம்ல கடைசி செல். அதுக்கு நேராக எப்படி போகலாம்? அதுக்கு ஒரு ஷார்ட்கட் கீ இருக்கு, கண்ட்ரோல் எண்ட். உங்க கீபோர்ட்ல கண்ட்ரோல் எண்ட். சில கீபோர்ட்ல கண்ட்ரோல் ஃபங்க்ஷன் எண்டை ப்ரெஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். சில கீபோர்ட்ல கண்ட்ரோல் எண்டு, சில கீபோர்ட்ல கண்ட்ரோல் ஃபங்க்ஷன் எண்டை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களோட கடைசி ஃபில்டு செல் எது, நீங்க கடைசியா ஃபில் பண்ண செல் எதுன்றத காமிச்சிடும். லாஸ்ட் ஃபில்டு செல். நான் ட்ரை பண்றேன் பாருங்க. கண்ட்ரோல் எண்ட். ஸோ கடைசி செல் எது?
நான் சொன்ன மாதிரி ஜே காலம்ல 291 ரோஸ். இதுதான் என்னோட கடைசி செல். பக்கா, ஒரு பிரச்சனை இல்லை, பக்காவா இருக்கு. பட் எக்ஸல நாம எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னு கேட்டா, ஆக்சுவலா எக்ஸல அனலைஸ் பண்றதுக்கு, ரிப்போர்ட் பண்றதுக்கு தான் யூஸ் பண்ணணும் நியாயப்படி. ஆனா எல்லாரும் எக்ஸல்ல எல்லாத்துக்குமே யூஸ் பண்றாங்க. ஒரு ஃபோன் நம்பரை நோட் பண்ணிக்கிறதுக்கு, ஒரு இமெயில் அட்ரஸை நோட் பண்ணி வச்சுக்கிறது. சில பேர் லெட்டர் ரைட்டிங்லாம் எக்ஸல்லே பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ஒரு உதாரணத்துக்கு, நான் இப்போ ஏதோ ஒர்க் பண்ணிட்டே இருக்கேன், சடனா ஒரு ஃபோன் கால் வருது, ஒரு இமெயில் ஏதோ வருது, ஏதோ ஒரு நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்க, எஸ்ன்னு ஒரு காலம் இருக்கு. அந்த காலம்ல போய் ஏதோ ஒரு செல்லுல டம்மியா ஏதோ ஒரு டேட்டாவை நான் டைப் பண்றேன், சும்மா டம்மியா. ஒரு நம்பரை நோட் பண்ணிக்கிறேன், ஒரு இமெயில் அட்ரஸை நோட் பண்ணிக்கிறேன், ஏதோ அட்ரஸ் ஏதோ ஒன்று நோட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நோட் பண்ணி ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துக்குள்ளேயே நான் அதை டெலீட்டும் பண்ணிடுறேன். இப்போ டேட்டாவை என்டர் பண்ணேன், அந்த டேட்டாவை டெலீட்டும் பண்ணேன். ஒரு நிமிஷம் கூட இல்லை, அந்த டேட்டா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ல நான் டெலீட்டும் பண்ணிட்டேன். இப்போ நான் கண்ட்ரோல் எண்டு பிரஸ் பண்ணி பார்க்க போறேன். அன்பார்ச்சுனேட்லி எங்க போய் எண்ட் ஆகுது பாருங்க, இந்த எஸ் காலம்ல இங்க போய் எண்ட் ஆகுது. பெரிய ப்ராப்ளம் எக்ஸல். நீங்க நோட் பண்ணிருக்கீங்களா இல்லையான்னு தெரியல. டேட்டா ரொம்ப கம்மியா இருக்கும், ஃபைல் சைஸ் பெருசா இருக்கும், ஸ்லோவா இருக்கும், சுத்திக்கிட்டே இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி தேவையில்லாத நிறைய காலம்ஸ், தேவையில்லாத நிறைய செல்ஸ், தேவையில்லாத ஃபார்மேட்டிங், தேவையில்லாத ஃபார்முலாஸ், இதெல்லாம் நிறைய உங்க டேட்டால லோட் ஆயிருக்கு. சரி, எப்படி கிளீன் அப் பண்றது? அதை ரொம்ப சிம்பிள். அதே ரிவ்யூ டேபுக்கு போயிடுங்க. இப்போ இது ஓகே, இது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை இப்போதைக்கு பொறுத்த வரைக்கும். சும்மா ஒரு டம்மியா ஒரு செல்லை போட்டுட்டு அதை டெலிட் பண்ணிட்டேன், இது பிரச்சனை இல்லை. பட் பெரிய டேட்டா, பெரிய இதுலாம் இருக்கு, நிறைய ஃபார்முலாஸ் இருக்குன்னா அதெல்லாம் கிளீன் அப் பண்றதுக்கு ரிவ்யூன்ற டேபுக்குள்ள போயிடுங்க. அதுல செக் பர்ஃபார்மன்ஸ். நீங்க யாருக்காவது ஒரு ஃபைலை ஷேர் பண்ண போறீங்க, இல்ல பிவட் டேபிள் கிரியேட் பண்ண போறீங்கன்னா தயவு செஞ்சு 2 விஷயத்த செக் பண்ணிக்கங்க. ஒன்னு செக் ஆக்சசிபிலிட்டி, இன்னொன்னு செக் பர்ஃபார்மன்ஸ். இதை மாசத்துக்கு ஒரு தடவையோ வாரத்துக்கு ஒரு தடவையோ பண்ணி வச்சிருங்க. இது ஒரு ஹேபிட், இது ஒரு பிராக்டிஸ், இது ஒரு ஹேபிட் மாதிரி. வண்டி எடுத்தா ஃபியூவல் கரெக்டா இருக்கா, ஏர் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ற மாதிரி இது. செக் பர்ஃபார்மன்ஸ், செக் ஆக்சசிபிலிட்டி, இதை பக்காவா செக் பண்ணி வச்சிருங்க. இல்லைன்னா சிஸ்டம் ஸ்லோ ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இப்போதைக்கு அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு காமிக்குது, பட் ஃபியூச்சர்ல ப்ராப்ளம் வரலாம். வந்துச்சுன்னா அதை கிளீன் அப் பண்றது, மேபி நாளைக்கு ஒன்னா இந்த ஃபைல்ல இன்னைக்கு நிறைய ரிப்போர்ட்லாம் கிரியேட் பண்ணுவோம், ரிப்போர்ட் சார்ட்லாம் கிரியேட் பண்ணா அப்போ சில ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். வந்துச்சுன்னா நாளைக்கு காலையில் இது எப்படி கிளீன் பண்றதுன்னு பார்த்துருவோம். இப்போதைக்கு நோ ப்ராப்ளம், நத்திங் டு பி ஆப்டிமைஸ்ட் இன் திஸ் புக். ஸோ இப்போ கிளீனா இருக்கு. ஸோ இனிமேல் நான் சொன்ன மாதிரி எக்ஸல்ல 2 விஷயத்த தயவு செஞ்சு செக் பண்ணிடுங்க பிஃபோர் கிரியேட்டிங் ரிப்போர்ட். இது ஒரு ப்ராக்டிஸா இருக்கு. மாசத்துக்கு ஒரு தடவை, வாரத்துக்கு ஒரு தடவையோ உங்க டேட்டா, நிறைய டேட்டா அடிக்கடி யூஸ் பண்ணுங்க, வாரத்துக்கு ஒரு தடவை இல்ல கம்மியான டேட்டா தான் பண்ணிருக்கேன், அட்லீஸ்ட் மாசத்துக்கு ஒரு தடவை 2 விஷயத்த செக் பண்ணுங்க. என்னென்ன? என்னால பண்ண முடியாது, எக்ஸலா இருக்கவே நான் பண்ணுவேன், என் டேட்டா வேற இடத்துல இருந்து வரும், எஸ்ஏபி ஆரக்கிள் அங்க இருந்து வரும், அப்ப அந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணி எப்படி கிளீன் பண்றது? அதுதான் பவர் குரி. பவர் குரியில கிளீன் அப் பண்ணி எல்லாம் ரெடியா வச்சுங்க. அதுவே பண்ண ஆரம்பிச்சு டேட்டா வர பவர் குரிய நம்ம நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்ப்போம். ஓகே, சரி, ரிப்போர்ட்டை கிரியேட் பண்ணுவோம். ஸோ ரிப்போர்ட் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி 2 விஷயம். எய்தர் பிளேஸ் த கர்சர் ஆன் த டேபிள், ஒன்னு டேபிள்ல கர்சர் வச்சுக்கோங்க, இல்ல என்டையர் டேபிள செலக்ட் பண்ணுங்க. நீங்க சொல்ல முடியுமா ஒரு டேபிள் ஃபுல்லா செலக்ட் பண்றதுக்கு எது ஈஸியான மெத்தட், எது சிம்பிளான மெத்தட்? டேபிள் ஃபுல்லா செலக்ட் பண்றதுக்கு கண்ட்ரோல் ஏவா? வெரி குட். பட் கண்ட்ரோல் ஏல ஒரு சின்ன லிமிடேஷன் இருக்கு. தெரியாம கண்ட்ரோல் ஏவை 2 தடவை பிரஸ் பண்ணீங்கன்னா உங்க ஷீட் ஃபுல்லா செலக்ட் ஆயிடும். கொஞ்சம் ஜாக்கிரதையா பண்ணணும். தெரியாம நீங்க கண்ட்ரோல் ஏ ஒரு 2 தடவை பிரஸ் பண்ணீங்க, இல்ல ஷீட்டுக்கு வெளியில கர்சர் வச்சு கண்ட்ரோல் ஏ பிரஸ் பண்ணா ஷீட் ஃபுல்லா செலக்ட் ஆயிடும். ஸோ என்ன கேட்டீங்கன்னா பெஸ்ட் மெத்தட் டு செலக்ட் த என்டையர் டேபிள். டேபிள்ல கர்சர் வச்சுக்கோங்க, கண்ட்ரோல் ஆஸ்ட்ரிக்.
பட் நேரடியா கண்ட்ரோல் ஆஸ்டிக் பண்ணா எரர் அடிக்கும். ஒய்? உங்க கீபோர்ட்ல ரைட் சைட்ல அந்த ஆஸ்டிக் சிம்பிள் இருக்குன்னா சில கீபோர்ட்ல அந்த நம்பர் பேட்ல இருக்கும், அவங்க நேரடியா பிளஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. சில கீபோர்ட்ல அந்த ஆஸ்டிக் சிம்பிள் எங்க இருக்கு? 8க்கு மேல. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? கண்ட்ரோல் Shift 8. இதை எத்தனை தடவை வேணாலும் பிரஸ் பண்ணுங்களேன். ஒரு தடவை, 2 தடவை, 3 தடவை, 30 தடவை கூட பிரஸ் பண்ணுங்க. உங்க ஷீட்டை விட்டு வெளியிலே வராது, சாரி உங்க டேபிள் விட்டு வெளியிலே வராது. உங்க டேபிள் மட்டும்தான் செலக்ட் ஆகும். கண்ட்ரோலே உங்க டேபிள் வெளில வரும். ஜஸ்ட் okay. So let us do this. Control Shift 8. அப்படி இல்லையா ரொம்ப சிம்பிள், டேபிள்ல ஜஸ்ட் லைக் தட் நீங்க கர்சர் வச்சுக்கிட்டா கூட போதும். சும்மா டேபிள்ல கூட கர்சர் வச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா செலக்ட் பண்றது பெட்டர் ப்ராக்டிஸ். ஸோ நான் டேபிள்ல கர்சர் வச்சுக்கிட்டேன். இன்சர்ட்டுக்கு போயிடுங்க. ஐ ரெக்கமெண்ட் எவ்ரி ஒன் டு ப்ளீஸ் தயவு செஞ்சு என் கூடவே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. வாட் எவர் ஐம் சீயிங் ஆன் த ஸ்கிரீன், என் ஸ்கிரீன்ல நான் பார்க்கறது உங்க ஸ்கிரீன்ல நீங்க பார்க்கணும். அப்படி பார்க்க முடியலையா, எரர் வருதா, அங்கேயே ஸ்டாப் பண்ணி கேளுங்க. எத்தனை தடவை வேணாலும் ரிப்பீட் பண்றேன். ஏன்னா இந்த பிவட் டேபிள், பவர் பிவட், பவர் கொரீஸ் ஆர் இன்டர் கனெக்டட். ஸ்டெப் நம்பர் ஏ தெரியலனா ஸ்டெப் நம்பர் பிக்கு போக முடியாது, பி தெரியலையா சிக்கு போக முடியாது, சி தெரியலையா டிக்கு போக முடியாது. எக்ஸல், நார்மல் எக்ஸல் ஓகே, ஸ்டார்டிங் தெரியலையா ஃபில்டரிங், சரி ஸ்டார்டிங் பாரு கத்துக்கலாம் கூட ஃபில்டரிங் பார்த்துக்கலாம், ஃபில்டரிங் கத்துக்கலாம் பிவட்டை பார்த்துக்கலாம்னு இருக்கும். பட் இது ஸ்டெப் பை ஸ்டெப், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தெரியலாம் செகண்ட் ஸ்டெப் வர முடியாது. அதனால ஸ்டாப் பண்ணி எத்தனை தடவை வேணாலும் கேளுங்க, நான் ரிப்பீட் பண்றேன். டோன்ட் ஹெசிடேட், தயவு செஞ்சு ஹெசிடேட் பண்ணாதீங்க. ஓகே, இன்சர்ட்டுக்கு போறோம். பிவட், இந்த டேபிளை பேஸ் பண்ணி தான் நீங்க பிவட் பண்ணணும்னா ஸ்ட்ரெயிட் அவே யூ கேன் கிளிக் ஆன் இன்சர்ட் பிவட். ஆக்சுவலாக அது மார்னிங்கே உங்கள்கிட்ட கேட்டுட்டு இருக்கோம், எல்லாருக்கும் ஓகே தான் இல்லையா? தமிழ் அண்ட் இங்கிலீஷ் நான் பாட்டுன்னு பேச ஆரம்பிச்சிட்டேன். அவர் காலைல தமிழ் இங்கிலீஷில் பேசினான்றதுனால நானும் அப்படியே போக ஆரம்பிச்சிட்டேன். அது உங்கள்கிட்ட நான் கேட்டிருக்கணும் நியாயப்படி. தமிழ் இங்கிலீஷ் இஸ் ஓகே இல்லையா? சில இடத்துல தெரியாமல், ரீஜனல் லாங்குவேஜ் தெரியாமலாம் சில பேர் இருக்காங்க. பியூரா தமிழ் எடுக்க முடியாது கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமில். விசை பலகையில் உள்ள செல்க என்னை விசை சொடுக்கவும் அப்படின்லாம் நான் பேசினா குழப்பம். எனக்கே தெரியாது பாதி விஷயம், எனக்கே தெரியாதுன்ற சார். விசை பலகைன்னா என்னது? கீபோர்டு. செல்கன்னா என்டரு. ஸோ இப்படிலாம் சொல்லிட்டு இருக்க முடியாது, கஷ்டமா இருக்கும். அதனால தான் 2 லாங்குவேஜை யூஸ் பண்றேன். உங்க பர்மிஷன் இல்லாமல் அதை பண்ண ஆரம்பிச்சிட்டேன், எல்லாருக்கும் தெரியுன்ற ஆஸ்பெக்ட்ல. ஏன்னா இப்போ ஏன்னா தமிழ்நாட்டிலேயே நிறைய கம்பெனியில் பார்த்தீங்கன்னா பாதி பேர் நம்ம ஆட்கள் இல்லை. நான் போன வாரம் ஒரு கம்பெனி பேர் வேண்டாம், 40 பேர் இருந்தாங்க, அதில் 34 பேரும் நம்ம நான் தமிழ் பீப்புள், 6 பேர் தான் நம்ம ஆட்கள் இருந்தாங்க. ஸோ அங்கே போய் நான் தமிழ் எடுக்க முடியாதுல்ல, அதனால உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டேன். ஓகே ரைட் சார். எலின்னு சொல்லணுமா? ஆனா சார் எனக்கு குழப்பம், நான் தமிழ் இங்கிலீஷ் சேர்த்தே பேசிடுறேன். நம்ம பேசும்போதே அப்படிதான் சார். இப்போ பாதி யாரு பியூரா தமிழ்லாம் யாரும் பேச, இப்போ பியூர்ன்ற பாருங்க, அதுவே தப்பு. பியூர் தமிழ்னு சொல்ல முடியாது, பியூர்ன்றதே இங்கிலீஷ் வார்த்தை. அதனால அது பழகிட்டோம் நம்ம, அதனால வேற வழி கிடையாது. ஸோ இன்சர்ட்டுக்கு போயிட்டு இந்த டேபிளை பேஸ் பண்ணி தான் நீங்க ரிப்போர்ட் பண்ண போறீங்கன்னு கம்பல்சரியா தெரிஞ்சிச்சுன்னா நீங்க பிவட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்ல 3 ஆப்ஷன் இருக்கும், அங்க ஒரு ஆரோ இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணீங்கன்னா 3 ஆப்ஷன் பாருங்க. ஃப்ரம் டேபிள் ஆர் ரேஞ்ச், ஃப்ரம் எக்ஸ்டர்னல் டேட்டா, ஃப்ரம் டேட்டா மாடல். ஸோ இதுல எக்ஸ்டர்னல் டேட்டானா எக்ஸ்டர்னலா எஸ்ஏபி, இஆர்பி, ஆரக்கிள் அங்க இருந்து டேட்டா வருது, அதை வச்சு நீங்க ரிப்போர்ட் பண்ணணும். இன்னொன்னு டேட்டா மாடல், இதுதான் பவர் பிவட் அண்ட் பவர் கொரி. இப்போதைக்கு இது கிரே அவுட் ஆயிருக்கும், டீஆக்டிவேட் ஆயிருக்கும். ஏன்னா நம்ம பவர் பிவட், பவர் கொரி இன்னும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கல. யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இது ஆக்டிவேட் ஆகும். ஸோ இப்போதைக்கு நீங்க என்ன பண்ணணும்? ஃப்ரம் டேபிள் ஆர் ரேஞ்ச். இல்ல நீங்க பிவட் டேபிள் தான் பண்ண போறீங்க, டேபிள் வச்சு தான் பண்ண, நேரடியா இங்க கிளிக் பண்ணாலே ஓகே தான். இங்க வந்துட்டு இந்த டேபிள் ஆர் ரேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ரெண்டும் ஒண்ணுதான்.
ஸோ இன்சர்ட்டுக்கு போய் பிவட்டை கிளிக் பண்ணாலும் பாருங்க அதே விண்டோ தான் ஓப்பன் ஆகும். அதே மாதிரி ஆரோ மார்க்கில் போயிட்டு டேபிள் ஆர் ரேஞ்ச் போனாலும் அதே விண்டோ தான் ஓப்பன் ஆகும். ஸோ ரெண்டும் ஒன்று தான். நீங்கள் எது பண்ணுறதா இருந்தாலும் ஓகே. ஸோ இன்சர்ட் பிவட் போயிடுங்க. யூ வில் கெட். இந்த ஸ்க்ரீனுக்கு வந்தாச்சு. இதில் 3 ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஏற்கனவே சொன்னது தான் ஃப்ரம் டேபிள் ஆர் அ ரேஞ்ச். இதில் கரெக்டாக உங்கள் டேபிள் செலக்ட் ஆகிருக்கான்னு பாருங்க. அப்படி செலக்ட் ஆகலையா செலக்ட் பண்ணி. அதனால தான் நான் டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்று சொன்னேன். என்ன சொன்னேன்? ஒன்று டேபிளில் கர்சர் வச்சிங்க, இல்லை டேபிள் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிங்கன்னு சொன்னேன். இங்கே டேபிள் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு இருந்தால் இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கும். வரல சான்ஸ் இருக்கு. இப்போ கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ கூட செகண்ட் சான்ஸ் யூ கேன் செலக்ட் யுவர் டேபிள். ஐ திங்க் அது ஆல்ரெடி செலக்ட் ஆகி தான் இருக்கு. J261 291 அதான் நம்மளுடைய கடைசி செல். பக்கா ரைட்டா? சூஸ் வேர் யூ வாண்ட் டு பிளேஸ் திஸ் டேபிள். இது ஒரிஜினல் டேபிள். பட் இதோட அவுட்புட், இந்த அவுட்புட் எங்க வரணும்? புது ஷீட்டா, நியூ ஷீட் ஆர் எக்ஸிஸ்டிங் ஷீட்? புது ஷீட்னா என்ன பண்ணோம்? எக்ஸல் ஒரு புதுசா ஒரு ஷீட்டை உருவாக்கி அந்த ஷீட்ல உங்களுக்கு ரிப்போர்ட்டை கிரியேட் பண்ணணும். என்னைக்குமே எக்ஸலை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பிஃபோர் கான்செப்ட் தான். பிஃபோர் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க ஒரு ஷீட்டை, ஏதாவது ஒரு ஷீட்டை இன்சர்ட் பண்ணுங்களேன். எங்க இன்சர்ட் ஆகும்? நீங்க எந்த ஷீட்டில் இருக்கீங்களோ அதுக்கு முன்னாடி. கரெக்டா? நீங்க ஒரு ரோவை இன்சர்ட் பண்ணுங்களேன். இப்ப நான் 14ல போய் ரைட் கிளிக் பண்ணி ஒரு ரோ இன்சர்ட் பண்ணா அந்த ரோ எங்க இன்சர்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க? 14க்கு முன்னாடி. அதே மாதிரிதான் காலமும். ஒரு எம்முக்குள்ள போய் காலத்தை இன்சர்ட் பண்ணா எம்முக்கு முன்னாடி. ஸோ எக்ஸல் எப்பவுமே இந்த முன்னாடி கான்செப்ட்ல தான் வேலை செய்யும். பிஃபோர் கான்செப்ட் தான் வேலை செய்யும். ஸோ நியூ ஷீட்னு கொடுத்தா இந்த ஷீட்டுக்கு முன்னாடி ஒரு ஷீட்டை கிரியேட் பண்ணி ரிப்போர்ட் அங்கே வந்துடும். ரொம்ப சிம்பிள். இதுவே எக்ஸிஸ்டிங் ஷீட்டுன்னு நான் கிளிக் பண்ணி ஓகேன்னு கொடுத்தா எரர் அடிக்கும். ஏன்? செலக்ட் பண்ணணும். எக்ஸிஸ்டிங் ஷீட்னு சொல்லிட்டீங்க. எக்ஸிஸ்டிங் ஷீட்ல எங்க வேணும்னு சொல்லலாம். நியூ ஷீட்னா பிரச்சனை இல்லை, முதல் செல்ல அதுவே கிரியேட் பண்ணிடும். எக்ஸிஸ்டிங் ஷீட்டா இருந்தா எந்த இடத்துல வேணும். ஸோ இப்போ இந்த ஷீட்ல நான் இங்க வரணும்னு கொடுத்தா ஓகே. இல்ல வேற ஷீட்ல வரணும்னா அப்ப 2 பண்ணணும். நீங்க இதே ஷீட்டா இருந்தா எங்க செல்லுன்னு செலக்ட் பண்ணிடலாம். வேற ஒரு ஷீட்டா இருக்குன்னு வச்சுங்களேன், முதல்ல நீங்க என்ன பண்ணணும்? ஷீட்டை செலக்ட் பண்ணணும், அப்புறமா எந்த செல்லுன்னு செலக்ட் பண்ணணும். இப்போ இந்த ரூமுக்குள்ளேனா நீங்க இந்த ரூமுக்குள்ள இந்த இடத்துல கிளிக் பண்ணிடுவீங்க, பிரச்சனை இல்லை. வேற ரூம்னா முதல்ல அந்த ரூமுக்குள்ள போனோம், அந்த இடத்த கிளிக் பண்ணணும். அந்த கான்செப்ட் தான் இது. இந்த ஷீட்டுனா ஒரு ஷீட் செல்லை மட்டும் செலக்ட் பண்ணுங்க. வேற ஷீட்னா முதல்ல இந்த ஷீட்ல போயிட்டு அந்த ஷீட்ல இருக்கக்கூடிய செல்லை செலக்ட் பண்ணுங்க. பட் இப்போதைக்கு நியூ ஷீட்டே போயிடுவோம். எக்ஸிஸ்டிங் ஷீட்டை பத்தி கொஞ்ச நேரத்துல பார்க்கலாம். எக்ஸிஸ்டிங் ஷீட் போர்டு தான் ரொம்ப யூஸ்ஃபுல் டேஷ்போர்டை கிரியேட் பண்றதுக்கு. அடுத்தது choose whether you want to analyze multiple pivot table. 4-5 பிவட் டேபிளை பேஸா வச்சுக்கிட்டு ஒரு ரிப்போர்ட் பண்ண போறீங்களா அப்படின்னு கேக்குது. கிடையாது. இப்ப பண்ண போறதில்ல. பவர் பிவட், பவர் கொரிலாம் வரும்போது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்க தயவு செஞ்சு ப்ளீஸ் do not select this option. தயவு செஞ்சு இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணாதீங்க. டோன்ட் செலக்ட் திஸ் ஆப்ஷன். செலக்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லும் போதுதான் பண்ணணும்னு தோணும். தயவு செஞ்சு பண்ணாதீங்க. பண்ணீங்கன்னா சில ஃபீச்சர் வேலை செய்யாது. நம்மளோட ஹேபிட் அப்படிதான், பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லும்போது பண்ணி பார்ப்போமே அப்படின்னு தோணும். தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. எரர் அடிக்கும். சில ஃபீச்சர்ஸ்லாம் ஒர்க் ஆகாது. இப்பயே சொல்லிடுறேன். அண்டு கூட பண்ண முடியாது. ஃபீச்சர் ஒர்க் ஆகாது. அதனால தயவு செஞ்சு டிக் பண்ணாதீங்க. ரைட்டா? ஒரு ட்ரைனிங்னு சொல்லிட்டு இருக்கேன், ஆனாலும் ஒரு 2-3 பேர் பண்ணிடுறாங்க. அதை அதனால திரும்ப சொல்லிடுறேன், இங்க யாரும் பண்ணிடாதீங்க. ஓகே, கொடுக்கலாமா எல்லாருமே? எஸ். இப்போ சில சேஞ்சஸ் நடந்திருக்கும். ஓகேன்னு கொடுத்த உடனே ஃபர்ஸ்ட் சேஞ்ச் என்னன்னு பாருங்க. ஒரு ஷீட் ஒன்னு இன்சர்ட் ஆயிடுச்சு. இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பாருங்க, பிவட் டேபிள் 1 அப்படின்னு ஒன்று ஓப்பன் ஆயிருக்கு. இங்கே தான் நம்ம டேபிளை கிரியேட் பண்ண போறோம். நம்ம டேபிளோடைய ரிப்போர்ட்டை இங்கே தான் பில்ட் பண்ண போறோம். இந்த இடத்துல தான் உருவாக்க போறோம். அதுவே ஒரு இடம் தேர்ந்தெடுத்து வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ரோ ஆக்சுவலா 1-2 எதுக்கு இருக்குன்னா 1-2ல ரிப்போர்ட் ஃபில்டர்னு ஒரு ஏரியா வரும். முதல்ல ஒரு 2 ரோ எம்டியா விட்டுட்டு ரிப்போர்ட்டை கிரியேட் பண்ணோம் உங்களுக்கு. இதுவே எக்ஸிஸ்டிங் ஷீட்டா இருந்தா நம்ம செலக்ட் பண்ணிருக்கணும். அதுவே செலக்ட் பண்ணிடுச்சு. ரைட் சைட்ல பிவட் டேபிள் ஃபீல்ட்ஸ்ன்னு ஒன்று வந்திருக்கு. இன்னொரு சேஞ்ச் ஒன்று நடந்திருக்கு. நீங்க தான் சொல்லணும். இது 2 சேஞ்ச் இப்ப பாத்துருக்கேன். லெஃப்ட் சைட்ல பிவட் டேபிள் 1, ரைட் சைட்ல பிவட் டேபிள் ஃபீல்ட்ஸ். இன்னொரு சேஞ்ச் ஒன்று நடந்திருக்கு. என்ன? சூப்பர். கான்டெக்சுவல் டேப் மேல 2 டேப் புதுசா உருவாயிருக்கு பாருங்க. அனலைஸ் அண்ட் டிசைன். இன்னைக்கு ஃபுல்லா அனலைஸ் அண்ட் டிசைன் ஃபுல்லா நிறைய வேலை செய்ய போறோம். அனலைஸ் அண்ட் டிசைன். இந்த டேப் இங்க வரலையா?
இந்த பிவட் டேபிள் ஃபீல்ட் லிஸ்ட் இங்க வரலையா, அப்ப என்ன அர்த்தம், உங்க கர்சர் பிவட் டேபிளை விட்டு வெளியில வந்துருச்சுன்னு அர்த்தம். பாருங்க, ஒரு உதாரணத்துக்கு நான் இங்க வந்து வெளியில கிளிக் பண்றேன், இப்ப மேல பிவட் டேபிள் அனலைஸ் இல்ல, ஃபீல்ட் லிஸ்ட் இல்ல. ஸோ அது ரெண்டும் இல்லைன்னா ஒரிஜினல் மீனிங் என்னன்னா நம்ம கர்சர் விட்டு வெளியில வந்து, சாரி பிவட் டேபிள் விட்டு வெளில வந்துட்டோம். சரி, இங்க கிளிக் பண்றேன், இப்போ வந்துருச்சு. மேல அனலைஸ் டிசைன் வந்திருக்கு, கீழே ரைட் சைட்ல ஃபீல்ட் லிஸ்ட் வந்து. தெரிஞ்சோ தெரியாமலோ, knowingly unknowingly, if you have closed this pivot table fields, தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த pivot table fields நீங்க க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன். நம்ம பழக்கமே அதுதான். ஏதாவது ஒரு புது மெனு வந்தா நம்மளுடைய முதல் வேலை அதை க்ளோஸ் பண்றது. எந்த மெனு வந்தாலும் ஏதாவது ஒன்று புதுசா வந்தா தொல்லை கொடுக்க வந்துடும், முதல்ல அதை க்ளோஸ் பண்ணிடும். இன்னில இருந்து தயவு செஞ்சு அது பண்ணாதீங்க. அது வந்திருக்குன்னா ஏதோ அட்வான்டேஜ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ அது க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா எப்படி கொண்டு வரலாம், ரைட் கிளிக் பண்ணா ஷோ ஃபீல்டு லிஸ்ட், இப்போ அது வந்துடும். சரி, இந்த ஆப்ஷன்லாம் என்னென்ன எதுக்கு யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட், இங்க டேபிள் நேம், காலம் நேம்ஸ், இதெல்லாம் நீங்க அங்க பார்த்த அதே காலத்துடைய பேர் தான். திஸ் இஸ் யுவர் காலம் ஹெட்டிங்ஸ். இதை பேஸ் பண்ணி தான் நாம ரிப்போர்ட்டை ரெடி பண்ண போறோம். இதுதான் உங்க காலத்தோட ஹெட்டிங்ஸ். அடுத்து ஃபீல்டு காலம் ரோஸ் சிக்மான்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபில்டர் எதுக்காக யூஸ் பண்ண போறோம். நான் சொன்னேன் இல்லைங்களா, எக்ஸலோடைய அடுத்த லெவல் என்னன்னு கேட்டா பவர் பிஐ. எக்ஸலோடைய நெக்ஸ்ட் லெவல் பவர் பிஐ. பட் பவர் பிஐல இல்லாத ஒரு ஃபீச்சர் எக்ஸல்ல இருக்குன்னா அது இந்த ஃபீச்சர் தான். மார்னிங் எல்லாரும் சொன்னீங்க இல்லையா, கன்சால்டேட் பண்ணணும், சேர்க்கணும், கம்பைன் பண்ணணும். சில சமயத்துல கம்பைன் பண்றது முக்கியம் தான், அதே மாதிரி இன்னொன்னு முக்கியம், பிரிக்கிறது, ரிப்போர்ட்டை பிரிச்சு கொடுக்கறது. ஒரு உதாரணத்துக்கு நான் எனக்கு 200 கஸ்டமர் இருக்காங்க, 200 கஸ்டமருக்கும் தனித்தனியா ரிப்போர்ட்டை நான் அனுப்பணும். 100 எம்ப்ளாயிஸ் இருக்கு, 100 எம்ப்ளாயிஸ்க்கும் தனித்தனியா ரிப்போர்ட் பிரிச்சு அவங்க ரிப்போர்ட் அவங்களுக்கு அனுப்பணும். ஸோ அதை பண்றதுக்கு தான் இந்த ஃபில்டர். திஸ் இஸ் ஃபார் ஸ்பிளிட்டிங் ஆர் கம்பைனிங் யுவர் ரிப்போர்ட். மல்டிபிள் ரிப்போர்ட், ஒரே சமயத்துல மல்டிபிள் ரிப்போர்ட் கிரியேட் பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஃபில்டர். டோன்ட் வரி, எல்லாத்தையும் நம்ம கண்டிப்பா பார்க்க போறோம் ஒன் பை ஒன்னா. மூணாவது, காலம் லேபிள். இந்த காலம் லேபிளை எப்போ யூஸ் பண்ணுவோம், when we can use the column label is for comparison of your data. உங்க டேட்டாவை நீங்க கம்பேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, லாஸ்ட் இயர் திஸ் இயர், போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கும் கம்பேரிசன், ஒரு கஸ்டமருக்கும் இன்னொரு கஸ்டமருக்கும் கம்பேரிசன், ஒரு எம்ப்ளாய்க்கும் இந்த எம்ப்ளாய்க்கும், ஒரு ப்ராடக்ட்டுக்கும் இந்த ப்ராடக்ட்டுக்கும் கம்பேரிசன். அப்படி கம்பேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அப்ப நீங்க இந்த காலம் லேபிளை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ரோ லேபிள், ரோ வைஸ் ரிப்போர்ட். ஆக்சுவலா நம்ம இங்க இருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். இதுதான் நம்மளோட ஸ்டார்டிங். இங்க இருந்தா நம்ம பேசிக்கா பிவட்டே ஸ்டார்ட் பண்ண போறோம். ஏன்னா நார்மல் ரிப்போர்ட், ரோ வைஸ் ரிப்போர்ட், ரோ வைஸ்னாலே நார்மல் ரிப்போர்ட் தான். ஸோ நார்மல் ரிப்போர்ட்டோ இல்ல ரோ வைஸ் ரிப்போர்ட்டோ நீங்க கிரியேட் பண்றதுக்கு இந்த ரோஸை யூஸ் பண்ணிக்கலாம். கடைசியா ஒன்னு இருக்கு பாருங்க, தட் இஸ் யுவர் சிக்மா வேல்யூஸ். சிக்மானாலே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிக்மா இஸ் ஃபார் சம்மரைசிங். வெரி குட். சம்மரைஸ்னா என்ன அர்த்தம், சம் கண்டுபிடிக்கிறதா. சம்மரி ரிப்போர்ட் அப்படின்னு ஒண்ணு கொடுக்குறீங்க, அதுல வெறும் டோட்டல் மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆவரேஜ் இருக்கலாம், கவுண்ட் பண்ணி வச்சிருக்கலாம், மேக்சிமம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கலாம், பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சு வச்சிருக்கலாம், எல்லா விதமான ஃபார்முலா. சம்மரைஸ், அக்ரிகேஷன் சொல்லுவாங்க, அக்ரிகேட் பண்ற விஷயங்கள். சம்மு, கவுண்ட், ஆவரேஜ், மேக்சிமம், மினிமம், பர்சன்டேஜ், இந்த மாதிரி அக்ரிகேட் பண்ற விஷயங்கள் எல்லாம் சிக்மால யூஸ் பண்ணிக்கலாம். கடைசியா ஒண்ணு இருக்கு பாருங்க, டிஃபர்டு லே அவுட் அப்டேட். ஒரு பெரிய ரிப்போர்ட்டை நீங்க இப்போதைக்கு ஓகே, இது ஒரு சின்ன ரிப்போர்ட், மேபி நாளைக்கு நம்ம பெரிய டேட்டா ஒரு 10 ஷீட்டை கம்பைன் பண்ணி ஒரே ரிப்போர்ட்டா மாத்தி ரிப்போர்ட் பண்ண போறோம். ஸோ பெரிய டேபிள் நீங்க பண்ணும்போது இங்க டிராக் டிராப் பண்ண ஆரம்பிச்சாலே ஒரு 5 நிமிஷம் ஆரம்பிச்சோம் ரிப்போர்ட் கிரியேட் பண்ண ரேட் ஆகும். அதுக்கு பதிலாக உங்க லே அவுட்டை கொஞ்சம் டிஃபர் பண்ணி ஃபாஸ்டா ரிப்போர்ட் கிரியேட் பண்ணலாம். ஃபாஸ்டா ரிப்போர்ட். ஸோ இது எப்போ யூஸ்ஃபுல்லா இருக்கும், நீங்க ரிப்போர்ட்டை ஃபாஸ்டா கிரியேட் பண்றதுக்கு இந்த ஆப்ஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுங்க, எல்லாத்தையும் நம்ம அப்புறமா யூஸ் பண்ண போறோம். ஓகே.
கிளியர் ஆன் திஸ்? கிளியரா? சூப்பர். இப்போ நாம ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்ண போறோம். என்ன ரிப்போர்ட், எனக்கு என்ன வேணும்னு முதல்ல சொல்லிடுறேன், எப்படி பண்ணணுன்றதை அடுத்தது பார்க்கலாம். எனக்கு இப்போ சேல்ஸ் ரீஜன், நார்த் ரீஜன், சவுத் ரீஜன், ஈஸ்ட் ரீஜன், வெஸ்ட் ரீஜன் இருக்கு. இங்க இருக்கு பாருங்க டேபிள்ல, சவுத் ஈஸ்ட் நார்த் வெஸ்ட். அதுல சில வெஹிக்கல்ஸ், இவி, செடான், எஸ்யூவி, இந்த வெஹிக்கல்லாம் இருக்கு. ஸோ ஒவ்வொரு ரீஜன்லையும் ஒவ்வொரு வெஹிக்கிளோடைய இவியில் எவ்வளோ, செடானில் எவ்வளோ, எஸ்யூவியில் எவ்வளோ, எல்சிவி எவ்வளோ, ஸோ அதோடைய கன்வர்ஷன் காஸ்ட், மெட்டீரியல் காஸ்டோடைய சம்மு, கன்வர்ஷன் காஸ்டோடைய சம்மு, ஓவர் ஹெட்டோடைய சம்மு, சேல்ஸ் ப்ரைஸோட சம்மு, மார்ஜின், இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணணும். எது வைஸா? ரீஜன் வைஸாகவும் வெஹிக்கிள் வைஸாகவும். ஸோ அந்த ரிப்போர்ட்டை தான் நம்ம பண்ண போகிறோம். எதெல்லாம் நான் வைஸ்ன்னு சொல்கிறனோ, ரீஜன் வைஸ், வெஹிக்கிள் வைஸ், எதெல்லாம் வைஸ்ன்னு சொல்கிறனோ அதை கொண்டு போய் ரோஸில் வைங்க. எது வைஸ் அதை ரோஸில். எதை சம்மரைஸ் பண்ணணும், சம்மரைஸ், சம்மு, கவுண்ட், ஆவரேஜ், மேக்ஸிமம், மினிமம், எதை சம்மரைஸ் பண்ணணுமோ அதை கொண்டு போய் சிக்மா வேல்யூல வைங்க. என்னோட சஜஷன், டிராக் டிராப் பண்ணுங்க. தயவு செஞ்சு டிராக் டிராப் பண்ணுங்க, அதான் நல்ல பிராக்டிஸ். சில பேர் நான் பார்த்துருக்கேன், நேரா போய் சேல்ஸ் ரீஜன்ல ஒரு டிக் அடிச்சிருவாங்க. ஆனா டிக் அடிச்சா என்ன பிரச்சனைனா, அது எங்க லேண்ட் ஆகும்னே சொல்ல முடியாது. சில சமயத்துல சேல்ஸ் ரீஜன் ஃபில்டர்ல போய் லேண்ட் ஆகலாம், சில சமயத்துல காலம்ல போய் ரோல லேண்ட் ஆகலாம், சில சமயத்துல காலம்ல லேண்ட் ஆகலாம், சில சமயத்துல சிக்மால கூட லேண்ட் ஆகும். எங்க போய் உட்காருன்னு தெரியாது. அதுக்கு பதிலா நாம எங்க பிளேஸ் பண்ணோம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பிளேஸ் பண்றது பெட்டர். ஓகே, ஸோ அதனால டிராக் டிராப் பண்ணுங்க, அதுதான் பெட்டர். ஸோ ஏன்னா இங்க டிக் அடிச்சா சில சமயத்துல கரெக்டாகவும் போகலாம், சில சமயத்துல தப்பாகவும் போகலாம். அதனால பெட்டர் டிராக் அண்ட் டிராப். ஸோ இந்த லெஃப்ட்ல போயிடாதீங்க. லெஃப்ட்ல போய் நீங்க கிளிக் பண்ணாலே அது டிக் வந்துடும். ஆனால் லெஃப்ட்ல அந்த செக் பாக்ஸுக்கு நேராக போகாம கொஞ்சம் தள்ளி வந்துருங்க. தள்ளி வந்துட்டு இப்போ டிராக் டிராப் பண்ணுங்க, அதான் நல்ல ப்ராக்டிஸ். இப்போ நான் என்ன பண்ண போறேன், சேல்ஸ் ரீஜனை கொண்டு போய் ரோஸ்ல வைக்கிறேன். எஸ், லெஃப்ட்ல ரிப்போர்ட் வந்திருக்கு பாருங்க. சென்ட்ரலு, ஈஸ்ட், நார்த்து, சவுத்து, வெஸ்ட், இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ரீஜன் நேம்ஸ். அதுல வெஹிக்கலை கொண்டு வந்து அதே சேல்ஸ் ரீஜனுக்கு கீழே வைக்கிறோம். ஸோ ரீஜன், அந்த ரீஜனுக்கு கீழே ஒவ்வொரு வெஹிக்கல், ஈஸ்ட், நார்த், சவுத், வெஸ்ட், அதுக்கு கீழே வெஹிக்கல்ஸ். எஸ், ஆமாம் சார். ஸ்கிரீன் சைஸ் சின்னதா இருக்கா? ஸ்கிரீன் சைஸ் சின்னதா இருக்கு. கூடாது அப்படின்னு சொல்றேன். பண்ணக்கூடாது, பண்ணாதீங்க, எரர் அடிக்கும், தப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டீங்க. எதுவுமே சொல்லக்கூடாது, நீங்க கம்பெனி விட்டுணும். சொல்ல முடியாது. அப்புறம் நீங்க ஏன் சார் சொல்லவே இல்லை அப்படின்னு நினைக்க கூடாது, சொல்லிடுது. வந்துச்சா? ஓகே, ரைட். இப்ப ரீஜன் கீழே வெஹிக்கிள் டைப் வந்துருச்சு. இப்ப எதெல்லாம் சம்மரைஸ் பண்ணணுமோ, சம்முன்னு டோட்டலோ ஆவரேஜோ, அதை கொண்டு போய் எங்க வைக்க போறீங்க, சிக்மால. பட் இதுல ஒரு சின்ன அட்வான்டேஜ் இருக்கு. இப்ப நான் மெட்டீரியல் காஸ்ட் இருக்கு இல்லையா, அதோடைய டோட்டல் வரணும். ஸோ மெட்டீரியல் காஸ்ட்டை கொண்டு போய் சிக்மால வைக்கிறேன். ஸோ மெட்டீரியல் காஸ்டோடைய டோட்டல் வந்திருக்கு. இதுல ஒரு சின்ன அட்வான்டேஜ் என்னன்னா, உங்களுடைய ஒரிஜினல் சோர்ஸ் டேட்டா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த மெட்டீரியல் காஸ்ட் உங்களுக்கு 100% தெரியும், அது நம்பர் ஃபார்மேட்ல தான் இருக்கு. நம்பர் ஃபார்மேட்ல இல்ல, தப்பா இருக்கு, சரி பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்கா, இருக்கு. அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இப்போதைக்கு நம்ம டேபிள் கிளீனா ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்கு.
ஸோ பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்றது, அதை கிளீன் அப் பண்றது தான் நம்ம பவர் கொரியோட சாப்டர். அதை இன் டீட்டெயிலாக பார்க்க போறோம். இப்போதைக்கு கிளீன் டேட்டால வேலை செய்யறோம். கிளீனா இல்லைன்னா கிளீன் பண்றதை பத்தி அப்புறம் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் மெட்டீரியல் காஸ்ட் எல்லாமே நம்பர்ல தான் இருக்கு. இதை வச்சு 2 மெத்தட் இங்க வச்சு நீங்க ஜென்ரல்னு இருக்கான்னு பாருங்க. இல்ல உங்க டேட்டா நம்பர் எல்லாமே ரைட் சைட்ல இருந்தாலே நீங்க அதை வச்சு புரிஞ்சுக்கலாம். ரைட் அலைன்மெண்ட்ல இருந்தாலே அதை வச்சு புரிஞ்சுக்கலாம். எல்லாம் நம்பர்ல தான் இருக்கு. இல்ல செலக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா கீழே சம்மு அவுட் ஆவரேஜ் கவுண்ட் வரும். அதை வச்சே நீங்க புரிஞ்சுக்கலாம் இது நம்பர் ஃபார்மேட்ல தான் இருக்குன்னு. ஸோ இந்த டேட்டா நம்பர் ஃபார்மேட்ல தான் இருக்கு. அப்போ ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா நீங்க டிராக் பண்ண வேண்டிய அவசியம் ஜஸ்ட் டிக்கு மட்டும் அடிச்சா போதும். ஏன்னா நம்பரா இருந்துச்சுன்னா அது எங்க போய் லேண்ட் ஆகும், நேரடியா சிக்மால தான் போய் லேண்ட் ஆகும். நமக்கு சம்மு தான் வரணும், நம்பர் ஃபார்மேட்ல தான் இருக்கு, சம்மு தான் வரணும்னு உங்களுக்கு கம்பல்சரியா தெரிஞ்சிச்சுன்னா டிக் அடிச்சுங்க. அது ஈஸி. ஸோ நான் இப்போ டிக் அடிக்கிறேன், கன்வர்ஷன் காஸ்ட்டை ஒரு டிக் அடிக்கிறேன், தென் ஓவர் ஹெட் காஸ்ட்டை டிக் அடிக்கிறேன், தென் சேல்ஸ் மார்ஜின் டிக் பண்றேன், அப்புறம் சேல்ஸ் ப்ரைஸை டிக் பண்றேன், அப்புறம் சேல்ஸ் மார்ஜின் டிக் பண்றேன். எஸ், we got a small report. Region wise, a vehicle type wise, what is the material cost, what is the conversion cost, what is the overhead cost, and what is the sales price and margin, sales margin, profit margin. So report நம்ம வந்திருக்கு. இன்னும் நிறைய வேலை இருக்கு இதுல பார்க்க வேண்டியது. ஓகே, இந்த ரிப்போர்ட் எனக்கு ஓகே தான். இந்த ரிப்போர்ட் கிளீனா தான் வந்திருக்கு. பட் ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் த வியூ. இதோட வியூல எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லை. ஏன்? ஃபர்ஸ்ட் ரீசன், எனக்கு ரீஜன் நேமும் வெஹிக்கிள் டைப்பும் ஒரே இடத்துல வருது, ஒரே காலம்ல. எனக்கு புரியும் சென்ட்ரல்ன்றது ரீஜனோட பேரு, செடான்றது வெஹிக்கிள் டைப்போட பேரு. இது தனித்தனி காலமா வந்தா இன்னும் கொஞ்சம் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். இன்னொன்னு, டோட்டல் மேல இருக்கு, டேட்டா கீழே இருக்கு. நம்ம இந்தியன் ஸ்டைல் அப்படி பண்ண மாட்டோம்னு நினைக்கிறேன். முதல்ல டேட்டா கீழே தான் டோட்டல், கரெக்டா? ஸோ எனக்கு மேல டேட்டா இருக்கும், கீழே டோட்டல். ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணணும். ஒரு 2-3 சேஞ்சஸ் பண்ணுவோம் பிரேக்கு முன்னாடி. மற்ற சேஞ்சஸ்லாம் பிரேக் முடிச்சுட்டு பார்த்துக்கலாம். டிசைனுக்கு போயிடுங்க. டிசைன், அந்த டிசைன்ற டேபு கீழே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு பாருங்க, சப் டோட்டல். அதில் என்ன பண்ண போறோம்னு உங்களுக்கே தெரியும், நீங்களே சொல்லலாம். இதில் எது நான் செலக்ட் பண்ணலாம்? டிசைன் வரணும்னா அப்போ உங்க கர்சர் டேபிளுக்கு வெளியில இருக்குன்னு அர்த்தம். டேபிள்ல கர்சர் இருக்கும். அதான் முன்னாடியே சொன்னேன், அனலைஸ் டிசைன் மேல வரலன்னா டேபிளை விட்டு வெளியில போயிட்டீங்கன்னு அர்த்தம். டேபிள்ல கிளிக் பண்ணுங்க சார், வரும். டேபிள் விட்டு வெளில போயிட்டீங்க. அப்போ நார்மலி சொன்னேன், டேபிள் விட்டு வெளில போனீங்கன்னா டிசைன் வராது. சொல்லுங்க, டிசைன்ல ஷுவால் சப் டோட்டல் பாட்டம் ஆஃப் த குரூப். வெரி குட். இஷ்டங்களா? சரி, கிராண்ட் டோட்டல் இப்போதைக்கு ஒன்றும் பண்ணாதீங்க. ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் முடிச்சிடலாம். ஆன் ஆர் ஆஃப் த கிராண்ட் டோட்டல். கிராண்ட் டோட்டல நீங்க ஆஃப் ஆன் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஒன்றும் பண்ணாதீங்க. கிராண்ட் டோட்டலை பத்தி இன் டீட்டெயில் அடுத்த செஷன்ல பார்க்கலாம். அதாவது இந்த டோட்டல் கிராண்ட் டோட்டல் இருக்கிறது பெட்டர். எனக்கு கேட்டா கிராண்ட் டோட்டல் இருக்கிறது பெட்டர். அதனால ஒன்றும் இப்போ இது எல்லாத்தையும் ஒரே காலமா இருக்கு, தனித்தனி காலமா எப்படி பிரிக்கலாம்? ஆக்சுவலா ஏன் சென்ட்ரல் ரீஜன் முதல்ல வந்திருக்கு சொல்ல முடியுமா? எனி ஐடியா? ஏன்னா ஒரிஜினல் டேபிள் அப்படிதான் இருக்கா? அல்பபெட்டிக்கல் ஆர்டர் இல்ல, எனக்கு ஆர்டரை மாத்தணும். எஸ், எனக்கு சவுத் ரீஜன் மேல வரணும், நார்த் ரீஜன் கீழே வரணும். அந்த ஆர்டர் எப்படி மாத்துறது? காலத்தோட ஆர்டர் எப்படி மாத்துறது? சம்மு, கவுண்ட், ஆவரேஜ், மேக்ஸிமம், மினிமம், ஃபார்முலா மாத்துறது எப்படி? பர்சன்டேஜ் மாத்துறது எப்படி? ஒரிஜினல் டேட்டா ஆட் பண்ணா இது எப்படி ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் பண்ண வைக்கிறது? இயர்லி, மந்த்லி, வீக்லி ரிப்போர்ட்ஸ்லாம் எப்படி கிரியேட் பண்ணலாம்? ஏஜிங் அனாலிசிஸ் எப்படி கிரியேட் பண்ணலாம்? டேஷ்போர்டு எப்படி கிரியேட் பண்ணலாம்? ரிப்போர்ட்டை எப்படி பிரிக்கிறது? ஸோ இன்னும் நிறைய கான்செப்ட்ஸ் நம்ம பார்க்க வேண்டியது. இப்போதான் பிவட் டேபிளோட ஜஸ்ட் பேசிக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுவும் நமக்கு லஞ்ச் பிரேக்குக்கு. ஸோ ஃபார் அ பிரேக். நான் சொன்ன மாதிரி நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கிறோம். எவ்வளோ கான்செப்டை கவர் பண்ண முடியுமோ வித் ஆல் யுவர் கோஆபரேஷன் வில் ட்ரை டு கவர் இட். ஸோ இப்போதைக்கு ஐ எம் ஸ்டாப்பிங் தட் வீடியோ ரெக்கார்டிங்.